திங்களகராம் பெருமாள்ஜிய பெருந்திவத்தில் அன்பதுவற்று நிற்காதியினால் நம்பில்லைக்கான அடிநிகழ்ச்சி அந்நிலைய நன்னெஞ்சே ஊனமறை இப்பொழுதும் ஓர் வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை பச்சாசுந்தர தேசிகர் என்று சொல்லக்கூடிய திங்களகராம் பெருமாள்ஜியர் அனுகிரகித்தார். அதிலே முதலியாண்டான் வார்த்தையாக 10 வார்த்தைகளை அனுபவிக்க தொடங்கியுள்ளோம். அதில் முதல் வார்த்தையாக ஆச்சரியமான வார்த்தை, அந்த வார்த்தையை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்தோம். இருப்பினும் அந்த வார்த்தையுடைய நிலை என்னன்னு பார்ப்போம். முதல் வார்த்தையாக ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். முதல் வார்த்தை என்ன? சைவைஷ்ணவர்களுக்கு சம்சாரத்தில் இருக்கும் இருப்பு விராட்டி ராவண பவனத்தில் காட்சியருளினாள். எங்கனே எனில் விராட்டி இதேபெருமாள் விஷயமாக பேசின வார்த்தையாலே பெருமாளை திருந்து போனார் போலே இந்த சேதனுக்கு சத்திய விஷயத்தில் பண்ணும் அபசாரம் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயம். ஈஸ்வரன் திருவடிகளில் நினைவை நபியாமல் பண்ணும் பாகவத அபசாரம் தான் மிகவும் கொடியது. இந்த பாகவத அது கொடியதுன்றதை யார் மூலமாக காமிக்கலாம்? பாகவதம் ரொம்ப கொடிய சுவாமி அப்படின்னு சாமானியால வெட்டி காமிச்சா என்ன ஆகும்னா, இந்த சுவாமி அதெல்லாம் தேவையே இல்லை, அவர் ஏற்கனவே அபச்சாரம் பட்டிருக்கார், அதனால அந்த பாகவதாரம் சேர்ந்தது, அதனால அவர் அவசப்பட்டு இருக்கார், அவருக்கு இந்த தண்டனை கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்குவார். இதுவரையில் தண்டனையே கிடையாது. அவ அது சுத்தம் தான், இவ்வளவு காலம் சுத்தி யாரும் கிடையாது. அவ்வளவு சுத்தியா இருக்க ஒரு பிராட்டியை வைத்துக் கொண்டு நிரூபித்தால் தான் நமக்கு புரியுதுதான் பெருமாளை இந்த நிலையை ஏற்படுத்தினார். ஏன்னா நமக்கு என்ன தோணுன்னா, விராட்டி பாகவத அவதாரம் பண்ணுவாளா? லக்ஷ்மண் நமக்கு இந்த கேள்வி வருமா வராதா? ஏ சுவாமி எங்களுக்கே தெரியாது சுவாமி, எப்படி சீதை சொல்லுவார்? சீதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, எங்களுக்கே தெரியுது, எங்களுக்கே எப்படி சீதா அந்த வார்த்தை கேட்பா? ரெண்டாவது, சீதைக்கு லக்ஷ்மணன் பற்றி தெரியாதா? நன்ன வைக்க அப்படி இருக்கச்சு எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும்? தேவையாக பின்னாடி சொல்ல போறாங்க அவரே, எதுக்காக இந்த வார்த்தை சொன்னோம்? அப்ப யாரை வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை சொன்னால் நிரூபணம் ஆகணுமோ அதனால சீதையை கொண்டு வந்து வச்சா. இதுதான் ரொம்ப முக்கியம். சீதையை ஏன் இது இவனை வாலியை வைக்கப்படாதா? சுக்ரீவனை வைக்கப்படாதா? வேற யாரையா வச்சிருக்கலாமோன்னா இதான் சொல்றாங்க, ஏற்கனவே அபச்சாரப்பட்டிருக்கா, அந்த அபச்சாரத்தோட இந்த அபச்சாரம் கூட சேர்ந்தது, அதனால அந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லை, நான் தான் ரொம்ப சுத்தமானவன், அதனால எனக்கு அது தீண்டாதுவா. அப்படி இல்லை, சீதைக்கு அப்படின்னா நீ பார்த்துக்கோ, அதனாலதான் சீத்தையை கொண்டு வச்சா. ஏன் சில பேர் என்ன சொல்லுவான், இல்லை சொன்ன என்னதான் பிராட்டி மாதிரி இருந்தா போயிட்டா, நாங்கெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப நேர்மையா பேசுற மாதிரி பேசுறா. அந்த நிலையே கிடையாது, அந்த நிலையே கிடையவே கிடையாது. ஏன்னா பிராட்டியை பேச வச்சதே பெருமாள்தான். ஏன் பேச வச்சான்னா அவளை வைத்துக் கொண்டுதான் நிரூபிக்கணும். பாகவத அபச்சாரம் என்னன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கணும் யாரை வச்சு நிரூபிக்கிறது? இருக்கிறதே உயர்ந்த ஆத்மா இது. அந்த ஆத்மா வைத்துக் கொண்டு, எந்த விதமான குற்றமும் இல்லாத ஆத்மா வைத்துக் கொண்டு நிரூபித்தால்தான் இது பூர்ணமாக நிரூபம் ஆகவே தவிர, அதனால தான் நிரூபிக்கிறார் தவிர இல்ல பிராட்டிக்கு எதுவுமே தெரியாது, பிராட்டி தனது அபச்சாரம்னா கிடையவே கிடையாது. ஆனா ஏன் இந்த மாதிரி பண்றா? பிராட்டி தெரியாத நல்லவா தெரியும். அப்ப ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்னா, சில பேர் ஒரு தவறான கருத்து சொல்லுவா. என்னவோ சுவாமி அவளுக்கு மனுஷா தானே, பிராட்டி ஜீவாத்மா தானே, அவளுக்கு ஆசா பாசங்கள்லாம் ஒன்றும் இல்லையா? எல்லாமே இருக்கு, இல்லையே சொல்லல. ஆனா பிராட்டி தர்ம பத்தினி, நாம வச்சுக்கோ, விஷ்ணுடைய தர்ம பத்தினி, ஜெகன் மாதா. அவளுக்கு தெரியாத விஷயமே இன்னும் கேட்டா, சகவத்யாம் விசாலாட்சியும் நாராயண உபாசனத்துக்கு பெருமாள் திருவாராதனத்தை கூடியே இருந்து பண்றாளாம். அது மட்டும் இல்ல, கையை பிடிச்சி ஜனவன் குடுக்கச்சே எம் சீதா மமசுதா சகதர்ம செய்யவா. அந்த இடத்துல என்ன சொல்ற, அந்த இடத்துல ஹே ராமா, நீ ஏதாவது அப்படி இப்படி தர்மத்தின் மார்க்கத்தில் போகாமல் அப்படி இப்படி போனேன்னா உன்னை திருத்தி மறுபடியும் தர்ம மார்க்கத்தை கொண்டு வருவாள் தான் அர்த்தம். அந்த இடத்துல சொல்றது யார்? ஜனக மகாராஜபதி. இப்ப சீத்தை என்ன அர்த்தம்னா, குற்றமே அற்றவன், ஒரு குற்றமும் கிடையாது, குற்றம் அற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சீதையை வைத்துக் கொண்டு இந்த குற்றம் இருக்குன்னு சொல்ல வைக்கிறாங்க. என்ன காரணம்? யாரை வைத்துக் கொண்டு இந்த குற்றத்தை சொன்னால் நிரூபம் ஆகுமோ அவரை வச்சுதான் அந்த குற்றமா. என்ன பாகவத அபச்சாரம் சாமானியது அப்படின்னு இல்லை. ஏன் இதுக்காக சீத்தை வைக்கிறாங்கன்னா இதே காரணம் தான். சீதைக்கு நல்லாவே தெரியும், ராமனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் சீதை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, ராமன் எப்பேற்பட்டவன் தெரியாதா? ராமனால யாராலும் அடிக்க முடியாதுன்னு தெரியாதா? நன்னாவே தெரியும். ராவணன்
மாயையா ராவணனை கொன்னதா ராவனுடைய தலையை கொய்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே முடிய பிடிச்சிட்டு கொண்டு வந்து சீத்தையை காமிக்கணும். ஏ சீத்தை பாரு, ராமன் செத்து போயிட்டான் பாரு, ராமன் தலையை கொய்து இருந்திருக்க பாரு அப்படின்னு பாக்குறான். ஆனா பார்த்து அடரா, சீத்தை பார்த்து அடரா, ஓ ராமா ராமா அப்படின்னு அடரா. ஆனா உள்ளுக்குள்ள போகலன்றது கண்ணடியே தெரியாது, நல்லா தெரியாது, பிரத்யட்சமா தெரியாது. அப்படி இருக்க செய்து அந்த ராவன் போகல போகணும் நல்லாவே தெரியுது இல்லையா? ராவன் எப்படிப்படும் தெரியுது தெரியலையா? ஒண்ணுமில்லாத ஒரு மாயமானால ராவன் போகிறதா தெரியுமா தெரியாது, நல்லாவே தெரியும். அப்ப ஏன் பண்ணினா என்ன காரணம்? ஸ்ரீராமாயணம் பூர்த்தியா பின்னாடி என்னென்ன நிலைகள் ஏற்படுறதோ இதெல்லாம் ஏற்படுத்தாதான். சுந்தரபாபு புஸ்தகத்தை அத்திமான புஸ்தகத்தை கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் ஏன் பண்ற ராமன் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குற அங்க இருக்கக்கூடிய தெரியலையே. ஆனா இதெல்லாம் ஏன் நீ நல்ல நாடகம் ஆடுறன்னு தெரியாது, நல்லாவே தெரியாது. அப்ப ஏன் பண்ற, எதுக்காக பண்றேன்னா நாங்க இந்த மாதிரி புரிஞ்சுட்டு பின்னாடி எழுதிட்டு இதன்படி நடக்கணுமோ. அப்ப இந்த கதை இருந்தா தானே எங்களால் நடக்க முடியும். கதை ஒண்ணுமே இல்லை, பகவான் என்ன ரட்சிப்பார் அப்படின்னா எங்களுக்கு நம்பிக்கை வராது. எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக நீ இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்க, இதான் முடிவெடுத்த. வேற எதுவும் இல்லை. பகவான் பண்ண காரணம் என்ன? அவருடைய அவதாரங்கள் பூர்த்தியா எல்லா அவதாரமாகட்டும் எதுவாகட்டும் முடியாதுன்னா தாராளம் முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நினைச்சாலே கூட எல்லாமே பண்ணி வச்சுருவார். ஆனா ஏன் பண்றதுன்னா இந்த நிலையில் இந்த மாதிரி சரித்திரங்கள் ஒண்ணுமே இல்லை. பிக்ஷை எழுப்ப போறாராம் மகாபலிகிட்ட, இல்லைன்னா வாங்கறதுக்கு வேற வழியே இல்லை. இதான் நம்புற மாதிரி இருக்கா பாருங்க. எல்லா லோகம் இவனுடையது, இவர் நினைச்சா போனோம் எல்லாமே போய் பசமாகிறது. அப்படி இருக்கச்சு மகாபலியை எப்படி வாங்க யோசனை பண்ணி தான் ஒரு சின்ன உருவமா எடுத்துட்டு ஒரு குரலாய் இருநிலம் மூபடை மண் வேண்டின்னு சொல்லி பிக்ஷை எடுக்க போய், அது பிக்ஷை எடுக்கணும், கொடுக்குறையா இல்லையான்னு கேட்டு வாங்கி வச்சுட்டு பிக்ஷை எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாயமா பண்ணி தான் திருவிக்கிரம அவதாரன்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றது எங்க நம்புறதா இருக்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கேட்கிறார், ரிஷிகளே கேட்கிறார். இல்லை இல்லை நாங்க சரித்திரம் எழுதணுமோ, எழுதினா தானே பேச முடியும், இல்லைன்னா சரித்திரமே இல்லைன்னா ஒன்றும் எப்படி பேசுறது? நம்ம பெருமாள் ஆராதனை பண்ணணும்னா பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கணும், ஏதாவது குணங்கள் இருக்கணும். அந்த குணங்கள் இருந்தாலும் கேட்டுகள் தான் குணங்கள் பூர்ணமாகும். அது கிடைக்கணும் போனோம், அது கிடைக்கணும்னு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கதைகள்லாம் ஏற்பட்டதா பகவானுக்கு பூர்ணமா நமக்கு ஆராதனை பண்ணத்துக்கு கொண்டு அதற்காக இதுவே தவிர ஓ சீத்தம் குற்றையுடையவள், சீத்தை குற்றவுடையவள் அந்த இதே கிடையாது. சரி சுவாமி, அந்த மாதிரி குற்றமுடையவள் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் முற்ற வேண்டியதானே. சீத்தை என்ன பண்ணுவான்? ராமனுக்கு தெரியுமானோ, உங்க பிரகாரமே ராமனுக்கு தெரியுமானோ சீத்தை குற்றவன் இல்லாதவன் தெரியுமானோ. அப்ப பேசாம ஒரு தடவை சரி இந்த மாதிரி பண்ணிட்ட, சரி போரா போடுது, இனிமே நீ குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுக்கலாமான்னா விடல. ஏன் விடல? விட்டா என்ன ஆகும்? நாளைக்கு ஓ பாகவத பிரச்சாரம் பட்டாலும் விடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு பின்னாடி எழுதுவாங்க. விடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீத்தையை விட்டுட்டாங்க, சீத்தையை விட்டாச்சு, அதெல்லாம் விடுவதற்குண்டான வாய்ப்புக்கு பின்னாடி எழுதுவார். கடைசி வரைக்கும் விடவே இல்லை, அதை தான் தெரிவிக்கிறார். அதான் தெரிவிக்கிறார். ஏன் தெரிவிக்கிறார்னா அந்த நிலை வந்தவாளுக்கு தான் அந்த அபச்சாரம். ஒரு துணியும் அபச்சாரம் பண்ணவே கூடாது. பகவான் சமிக்கிறதே இல்லை, இதையுமே பண்றதில்லை. ஏன்னா இவ்வளவு திடீரான ராமன் மரியாதை புருஷதா ராமன் மரியாதை புருஷோத்தமன் பேரு ராமனுக்கு அத்தனை மரியாதை. இது கண்ணன்ட்ட கொண்டு சேர்க்க முடியாது, என்னன்னு தெரியாது. அத்தனை மரியாதை உடையவன் அத்த புருஷோத்தமன். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் அவனுக்கு தெரியாத பெண்களை எப்படி நடத்தணும்னு ஒண்ணுமே தெரியாத. அப்படி இருக்கச்சா இந்த மாதிரி நடந்துக்கலாமா? இது கண்ணனுக்கு வேணா சொல்ல போறா, இவனுக்கு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, ஆண்டாளன் கண்ணனுக்குன்னு இட்டு பிறந்தவன். இப்ப யாருக்குமா கொண்டாடுற? மனத்துக்கு நீயான்னு கண்ணனை கொண்டாடல, கொண்டாடுறதுலேயே ராமனை தான் கொண்டாடுற. ஆனா யாருக்காக பிறந்திருந்தா? கண்ணனுக்காக நோன்பு நோற்பது எல்லாமே கண்ணனுக்காக, எல்லாமே போயிட்டு. ஆனா யாரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பிடிச்சது யாருன்னா ராமன் தான். என்னவா இருக்கு அது? மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்களான்னு தெரிவிக்கிறாரியா? அப்ப அந்த பெயர் போல அத்தனை தூரம் ஆண்டாள் கண்ணனுக்குன்னு இட்டு பிறந்த ஆண்டாளாலே மனத்துக்கு நீயான் பேர் எடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு தூரம் உயர்ந்தவரா ராமன் இருக்காரு. அவருக்கு தெரியாதா சீத்தை இந்த மாதிரி பண்ணப்படாதுன்னு, இந்த மாதிரி பண்ணலாமா கூடாதுன்னு தெரியாதுன்னா பண்றாரு. எதுக்காகனா மாதா சீத்தை குத்திட்டே இருக்காரு. எதுக்காக? இத்தனை பேரை பொறுத்தாரு. எத்தனை பேர் படுத்துற? முதல்ல விபீஷனை கொடுத்தாரா இல்லையா? அங்கிருந்து கிளம்பி வந்தான். நீ தகாத வரையில வந்திருக்க. எத்தனை பேர் வேண்டாம் சொன்னான் அனுமானத்தை வர. ஆனா தகாத வரையில வந்திருக்கேன், நான் உன்னை ஏத்துக்கிறதா இல்லை. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கலாம், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோ?
ஐயோ இத்தனை நாள் காக்க வச்சுட்டுனே இவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, ராமன் தப்பு பண்ண மாதிரி, விபீஷணன் ரொம்ப நல்லது பண்ண மாதிரியும், என்ன காக்க வச்சுட்டேனே ஓன்னு அழுந்து அவர் போய் அணைக்கிறார் இல்லையா? அப்ப விஷ்ணு அணைக்கையே அதே போல எதுக்காக இந்த மாதிரி பண்ற நீ? சுகசாரன் அர்த்தம். ராவணன் என்ன பண்ணினா, யுத்தம் நடந்துருக்கு. யுத்தம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து ஒற்றர்கள் அனுப்புறான். இவருடைய பலங்கள் என்னன்னு, இது சாமானியாக ராஜ்ய பரிபாலத்தில் இது பண்ணப்படாது, இது ராஜநீதிக்கு விரோதம். ஆனா இவனுக்கு தான் ராட்சசன் ஆச்சு, அவனுக்கு என்ன அதெல்லாம் விரோதியாது கிடையாது, தர்மமே கிடையாது. தர்மம் இல்லாதபடியாலே சுகசாரன் 2 பேர் அனுப்புறான். ராவனுடைய பலாபலம் எப்படி இருக்கு பார்த்துக்கோ, அதுக்கு சிறந்தவன் நம்ம என்ன பண்ணான். அவ என்ன பண்ணான்னா ஒரு பட்சி உருவத்தை எடுத்துட்டு வந்து விட்டான். நேரம் எடுத்துட்டு வந்து என்னென்ன எங்கெங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன திருக்குறான்கள் இங்கெல்லாம் என்னென்ன இருக்கு, எது இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கறான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா விபீஷணன் அதே ஜாதி தானே, அதே ராட்சச ஜாதி தானே. விபீஷணன் கண்டுபிடிச்சு அவ 2 பேரும் பிடிச்சிட்டான். சுகசாரன் 2 பேரும் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்ட உடனே இவாளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமா? அவ அனுமதி இல்லாம வந்தது. 2வது இங்க வந்து இங்க ஸ்பைன்னு பேர் இருக்கு, இங்கிட்ட ஸ்பைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றர்களா வந்து நம்முடைய பலாபலத்தை அங்க போய் சொல்லி இது இது அரசாங்கம் சொல்ல வந்தோம். அதாவது மிலிட்ரியில வந்து இந்த மிலிட்ரி ரகசியங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரகசியம் வெளில விடக்கூடாதுன்னு, வெளில விட்டாதுன்னா ஒரு அதே போல தான் இருக்கும். அப்படி இருக்க இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் உட்கார்ந்து சாதனை பண்ணல. அப்ப ராமன் சொல்றான், அவளை விட்டுடணும். யார் சுகசாரனை விட்டுடணும். ஏன் கேட்டான்னா, அவ என்ன பண்ணுவா, சம்பளம் கொடுத்து ராவணன் அனுப்பிச்சிருக்கான். அதனால அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளை விட்டுடணும். இது எங்க போய் சொல்றாருன்னா, இவா போய் ராவணன் சொல்றா, ராமன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா ராவணன், யாரு சுகசாரன் போய் சொல்றான், என்ன கொல்லாம விட்டுருக்கான், யாராக கொண்டு இருப்பாரா. அதே இங்கிருந்து யாரா 2 பேர் வந்தாங்க, நீ பேசாம வச்சிருக்கியா, ராவணன் கேட்கிறாரு சுகசாரன் எவ்வளவு நல்லன்னு. அவ உபதேசம் பண்றா, நீ சீத்தையை விட்டுட்டு அவள்கிட்ட. அப்ப எதிரிகளாலேயே ராமனை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வைபவம் படைத்த ராமன், அதே போல சீத்தை என்ன பண்ணுவா, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அவள் சீதா ஹே லக்ஷ்மணா அப்படின்னு அவனுக்கு சத்தப்படணும் அந்த மாயமான். அதனாலதான் சீத்தை இந்த வார்த்தை சொன்னா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாமா மாடாம கூடாதான். சுகசாரர்கள் விட்டதுக்கு தன்னுடைய தர்ம பத்தினி வேற யாரும் இல்லை, பண்ணிருக்கலாமா கூடாதான், யாராலும் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அப்ப சுகசாரர்கள் தாழ்ந்தவர் சீத்தை. அந்த சுகசாரன் பண்ண அபச்சாரத்தை ரொம்ப மோசமான அபச்சாரம் பண்ணிட்டாளா? இவர் மனசுல அந்த வடு போகவே இல்லை, ஒரு நாளும் போகவே இல்லை. ஏன் போகல? பாகவத அபச்சாரப்பட்டாரு பகவான் சமிப்பதே கிடையாது, ஒரு நாளும் சமிக்கிறதே கிடையாது. இதாகட்டும், முதல்ல விபீஷண அங்கீகாரம் பண்ணணும், சரி போய் திறக்கட்டும். சுகசேன உதச்சம் போய் திறக்கட்டும். யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணான், சீத்தை வந்தா நேற்று அந்த கதையை பார்த்தோம். சீத்தை வந்தா உடனே ஏன் சீத்தை அலங்காரம் விட்டு வந்திருக்கேன்னு கேட்டா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாங்க. இருக்கட்டும். அதுக்கப்புறம் சீத்தை நீ அந்த அயோத்திக்கு போனோம், நீ முதல்ல அக்னி பிரவேசம் மட்டும் வா. எங்க லங்கையிலே அக்னி பிரவேசம், அயோத்திக்கு வந்து இல்லை, அக்னி பிரவேசம் பண்ணினார். அக்னி பிரவேசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், தான் பவித்திரதையா இல்லையா என்று காட்டி கொடுப்பதற்காக அக்னி பிரவேசம் பண்ணணும். இப்ப ராமனுக்கு தெரியுமா தெரியாது? நன்னாவே தெரியும். ஏன் பண்ற? என்னவோ பேசிட்டே இருக்காரு, ஏதோ பேசிட்டாரு, என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியல. ஆனா ஏன் இந்த வார்த்தை பேசுறாரு? எத்தையே பேசிட்டு இருக்காரு. இதை யார் சொல்றான்னா வாதி சொல்றான். நீ விராட்டியை செஞ்சுட்டே இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால என்னை கொண்டுட்டு அப்படின்னு. என்ன கொண்டதுக்கு என்னதுமா காரணம்? சுக்ரீவ சொன்னதுக்கான விராட்டி நீ பிரிச்சுட்ட, பிரிஞ்சபடியால உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தெரியாதபடியா என்ன பண்ண, என்ன கொண்டு. ஒருவேளை உங்க அயோத்தியில இந்த மாதிரி வச்சிருக்காளா என்னமோ, யாராவது தன்னுடைய தர்மபத்தினி வச்சுட்டா ஒரு பொருளை கொண்டுட்டா பிராயச்சித்தம் அப்படின்னு வச்சிருக்காளா என்னமோ, அதனால நீ என்ன கொடுத்தியான்னு கேட்கறான். யார் கேட்கறது? வாடி கேட்கறாங்க. நெஞ்சு பார்த்து அப்ப அத்தனை தூரம் ஒரு பண்றதுக்கு என்ன காரணம்? சீதை நீ அக்னி பிரவேசம் பண்ணு. அக்னி பிரவேசம் எதுக்கா பண்ணணும்? அக்னி பிரவேசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பண்ணணும்? சீதை என்ன பண்ணினா ஒண்ணுமே நல்லாவே தெரியாது. ராவணனால தொட முடியாதுன்னு என்ன தெரியும், அங்க எந்த விதமான அனுமான வேலை சொல்லியிருக்கான்னு தெரியும். இத்தனை தெரிஞ்சிருந்தும் அக்னி பிரவேசம் பண்ணுன்ற வார்த்தை வந்துட்டுனாலே
அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சுவாமி நாங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது சாமி, ராமன மாதிரி மோசம் கிடையாது சொல்லாமா. இன்னைக்கு அத்தனை பேசுறா, நிறைய பேர் பட்டிமன்றம் வச்சுட்டு ராமன் அளவுக்கு நாங்கள தன் தர்மபத்திரியே சந்தேகப்பட்டாரியா, அந்த மாதிரி நம்ம சந்தேகம். இது சந்தேகம் கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு புண்ணு இருந்துட்டே இருக்கு. எந்த பொண்ணு? பாகவத அபசாரம் என்கிற புண்ணு. அது ஆறவே தீயினால் சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாது, நாவினால் சுட்ட வடு. இந்த நாக்கால ஒரு வடு பண்ணிட்டா இல்லையா, அந்த வடுபட்ட உடனே பகவானால் தாங்க முடியல, தாங்கவே முடியல. பாகவத அபசாரம் பட்டுக்கொண்டே அது பிராட்டியே பட்டாலும் சரி தாங்கத்துக்கு முடியல. ஏன் சொன்னா அதற்குன்னு ஒவ்வொருத்தையும் அங்க வரைச்சி ஒவ்வொருத்தையும் வரைச்சே இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு மேல சீதைகிட்ட ஏதாவது கொஞ்சம் அன்புவனமா இருக்காங்கன்னா இந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா அது மட்டும் தெரிஞ்சு முடிஞ்சது. இப்ப முதல்ல விபீஷன் அங்கீகாரம் சுகசாம விட்டுட்டான், விட்டது அது பெரிய விஷயம் இல்லை. அதற்கு மேல சீதை நீ அக்னி பிரவேசம் பண்ணிருந்தான் அங்கே, சரி அதுவாக போட்டோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் வந்தான், எல்லாம் முடிஞ்சது, பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் வந்தோடனே பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே யாரோ ஒரு வண்ணான்னு சொல்றான், சீதா அங்க போயிட்டு வந்தாலாம் ஏதோ தேவையில்லாத வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். அந்த வார்த்தை சொன்ன உடனே சீதை நீ இங்க இருக்காது, நீ எங்க போயிடும் போலாம் சொல்லுவாங்க. தன் தர்மபத்தினை பற்றி யாரோ வழிபோக்க நன்னா சொல்றான்னு நீ கொண்டு போய் காட்டுக்கு போகணும்னு சொல்லாமா? ஏன் சொல்லணும்? எதுக்காக அந்த வார்த்தை சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன் சொல்லிருக்கானா இதுதாங்க மறுபடியும் சீத்தை எங்க போனவோ போ, சீத்தை எங்க போனவனே போயிட்டு வா, இந்த வார்த்தை வரணுமா? நான் இதே ஒரு பர்த்தாவோ ஒரு பாரியாவோ இந்த வார்த்தை சொன்னா எவ்வளவு தூரம் நெஞ்சு அடைச்சு, எவ்வளவு தூரம் ஒரு மன வருத்தத்தை ஏற்படும். ஆனா இந்த மனத்தை வருத்த வரும்னு ராவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்ல ராஜநீதி தெரியும், தர்ம நீதி தெரியும், குடும்ப நீதி தெரியும், எல்லாமே தெரிஞ்சவன். இது ஏற்படுறதுனால இந்த மாதிரி அபசாரம் தெரியும். ஆனாலும் அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். அது யாருக்கு சொல்லிட்டு இருக்கான்? ஒரு பெண்ணிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவரோட தர்மபத்திட்டு சொல்லிட்டு இருக்கான், மகாலட்சுமிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை இந்த சொல்லாமன்னா ஒரு பெண்ணை போய் இந்த மாதிரி வார்த்தை பேசலாமா? பேசவே கூடாது. ஆனா பேசினாங்க. இது ரெண்டாவது தடவை. முதல் தடவை எங்க சொன்னா அக்னி பிரவேசம் பண்ணணும். ரெண்டாவது நீ எங்க வேணும்னு நினைக்கிற நீ போ, வால்மீகி ஆசிரியத்தை போய் கொண்டு போய் விட்டு வா சொன்னாலும் சரி சுவாமி போட்டு அந்த போட்டாலும் போயிட்டு மறுபடியும் மூணாவது தடவை இதே வார்த்தை சொல்றோம். என்ன வார்த்தைனா லபகஸ்வரர்கள் வந்தா கானம் பண்ணினான், நல்லா கேட்டான், அவன் பூர்ணமா கேட்டான். அதுவும் எப்படி கேட்டான்னா தான் நேர ஆஸ்தானத்தை உட்காந்துட்டு இருக்கான். இவருக்கு கேட்க நல்லா ரசிச்சுட்டு இருக்கு. ரசிக்க பக்கத்தை சீட்டை இல்லை உடைய கட்டுறது. இனிமே சங்கீத கட்சியில கூட யாராவது வச்சுக்கணும். இந்த பக்கத்துல வேற யாரா இருக்கணும், குறை தண்ணியில இருந்து பண்ணுவோம். இந்த குறை திருவாழ்மொழிக்கு இல்லை, இந்த குறை திருவாணி ஸ்ரீராமாயணம் கேட்டதே தனியா தான் கேட்டான், சகஸ்ரநாமம் கேட்டதும் தனியா தான் கேட்டான். ஆனா திருவாழ்வு எப்படி இல்லை, இன்பம் பயக்க எழில் மலர் மாதவம் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனியுடன் வீட்டிலிருந்து ஆள்கின்ற எங்கள் வீரான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படியே மூணு பேரும் தேவிமாராவார் திருமகள் பூமி 3 பேரும் உட்கார்ந்து ஓகோ இவத்தோட அவத்தட்டா அவத்தோடைய அவத்தட்டு இருக்க கேட்டுருக்கே இவர் பெருமை, பெருமாள் பெருமை. என்ன பெருமைன்னா சக்னியே ஸ்ரீதேவியே பாரு தேவியே பாரு நான் என்னால பெருமை, என்னால கட்டாட்சிப்பட்ட ஆழ்வார் என்னமா பாடுறார் அப்படின்னு ஓகோன்னு பக்கத்துல இருக்க விராட்டிக்கு சொல்றான். அவன் இதுக்கு மேல இருக்கான். என்ன பண்ணிட்டான்னா இப்படின்னு பேசிட்டு பாட்டை கோட்டை விட்டுட்டதுக்கு வாயை பட்டு இருக்கணும். அப்புறம் ஆழ்வார் ஆழ்வோட அபாதுரத்தை பெருமாள் அனுபவிக்கிறதுக்கான பிராட்டி இன்னும் அனுபவம் அதிகமா இருந்தது. இந்த அனுபவம் இங்க இருக்கான்னா இல்ல தனியா என்ன சீக்கிரம் காட்டுக்கு அமிச்சாச்சு தனியா கேட்கிறான். அவ 2 பேரும் தானம் பண்ணிட்டு இருக்கா லபகுச்சர்கள். ஓஹோ நன்னா இருக்கு அப்படி கேட்டு இருக்கா. ஆனா இந்த லபகுச்சர்கள் பரதம் தான் இந்த ஏற்பாடு பண்ணான். ஆனா இது வரைக்கும் தம்புலன்னு தெரியவே தெரியாது. இந்த ஏற்பாடு பூர்த்தியா பண்ணது பரதம் தான், தம்புல தெரியாது. தெரியறதுனால இவாவுடைய தாயாரை நான் சேவிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்வு போ, இது நல்ல வாய்ப்பு, இது சீக்கிய கொண்டு போய் அயோத்தியில கொண்டு போய் வாழ்க்கைக்கு தான் அழைச்சிட்டு வர. அழைச்சிட்டு வந்தோடனே அப்ப என்ன சொல்றாங்க பார்த்துட்டு சீத்தை இனிமேல் நீ எங்க இருக்கலாமோ இருக்கலாம். இன்னும் தவறு கிளம்பி போய் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பெரிய பிரிவு சாமானிய பிரிவு இல்லை, பெரிய பிரிவு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒருவேளை சாமானியமா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ கோபம் தாவல் இருந்ததுன்னா காத்தார சண்டானா சில பேர் சொல்லுவோம்
சுவாமி காத்தால 8 மணிக்கு கண்டன வச்சுக்கேன், 12 மணிக்கு இது சன்னியாசம், 2 மணிக்கு காவி வச்சு கட்டிக்கலாம் இந்த பர்த்தா, சாயங்காலம் எனக்கு திரும்பி வெள்ளை வச்சு விட்டுருக்கோம். என்ன சுவாமி ஆச்சுன்னா வைராக்கியம் போச்சு, ஒரு 2 மணி நேரத்துக்கு வைராக்கியம் போச்சு நமக்குலாம். இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கோ 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு சுவாமி, அந்த அபச்சாரம் புரிஞ்சு விட்டு போயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு, இப்போதான் எல்லாம் ஆயிடுச்சேன், சரி திருப்பி வர வைக்கலாமா? இல்லை, இன்னும் அந்த வலி இருந்துட்டே இருக்கு, அந்த காயம் அறவே என்ன பண்ணா சீதா? நீ எத்தனை பேரை சமைச்சிருக்க, ஒருத்தரா ரெண்டா, எத்தனை பேர் வேண்டாம் அப்போ ஒருத்தர் விட்டுருக்கேன். அந்த மாதிரி சீத்தையை விடுறதுக்கு என்ன விடலாமா? ஏன் விடல? என்ன காரணம்? தர்மவத்தினி நாமே கேட்கற இல்லையா சுவாமி, அவன் என்ன தப்பு பண்ணா சுவாமி? தகாத வார்த்தை சொன்னான், வார்த்தை உண்மையை சொல்லலை. ஆனா அந்த மாதிரி இதை வேலை வார்த்தை நிறைய பேர் பண்ணியிருக்காள, அவெல்லாம் விட்டுருக்கியே. சீதையுடைய ஸ்தனத்துல துன்புறுத்தின காக்காசுனை விட்டாயா இல்லையா? பிரம்மாசனத்தை போட்டு பண்ணா, ஆனா அதுக்கு திருப்பியும் கொண்டிருக்கலாம், கடாதி பண்ணாலும் விட்டியா இல்லையா? அது மாதிரி விட்டுருக்கலாமே, ஏன் விடலை? தர்மபத்தினியாச்ச விட்டுருக்கலாமே, ஏன் விடலை? பாகவத அவதாரப்பட்டா, இது பகவத அவதாரம், பாகவத அவதாரப்பட்டா விடுறதுக்கு வாழ்க்கை. பகவான் முதல்ல அதர்மனுக்கு வேற யார்ட்டாலும் அவதாரப்பட்டாலும் பரவாயில்ல, அதாவது நான் பகவான்கிட்ட அவதாரப்பட்டாலும் பரவாயில்ல, அப்படின்னா பகவான்கிட்ட அவதாரப்படலான்னு அர்த்தம் இல்லை. சுவாமி இங்கே யாரோ வந்தார் கீதா மந்திரில பகவான்கிட்ட நல்லா ரொம்ப நல்லா உபன்யாசம் சொன்னார், பகவான்கிட்ட அவதாரப்படலாமா, பாகவத அவதாரம் கூடாதான், அதனால நாளையிலிருந்து நான் பகவான்கிட்ட அவதாரப்படலான்னு இருக்கேன்னு அப்படின்னு நீங்க அர்த்தம் எடுத்துக்காதீங்கோ. பாகவத அவதாரோட குரூரத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த வீட்டிலேயே சொன்னார் வர பகவத அவதாரம் கூடாது, பாகவத அவதாரம் கூடாது, ஆனால் பிரதான பாகவத அவதாரம் ஒரு நாளும் கூடாது. அது ஏன்னா பகவான் அதை மறப்பதே கிடையாது, எத்த பண்ணாலும் தெரியும், அதை மறக்கிறதே கிடையாது. இந்த பிராட்டி விஷயத்துல பிரத்யட்சமா நமக்கு தெரியும். ரொம்ப நாள் இப்போ 3வது தடவையும் இதே மாதிரி ஆயிடுச்சு. இந்த 3 தடவையும் நம்ம பூர்வர்கள் காட்டுவா. 3 தடவை பிரிஞ்சா இல்லையா? முதல் தடவை பிரிஞ்சது அசோகனுக்கு, 2வது தடவை பிரிஞ்சது சீத்தையை கொண்டு போய் கர்ப்பவதியா இருக்கா. என்ன நியாயமா பாருங்க. யாரா என்ன என்ன சுவாமி ராமன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒரு கர்ப்பவதி பண்ண போய் காட்டில் கொண்டு போய் விடுறாங்க, நியாயமா? நியாயமே இல்லை, கொண்டு போய் விடலாம். இப்ப ராமனுக்கு பெண்ணோட நிலையே இல்லையா? பெண்களை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லையா? நன்னா புரிஞ்சுட்டு இருக்கான், புரியாம. ஆனா அவருக்கு அந்த படு போகது உள்ளுக்குள்ள இருந்துட்டே லக்ஷ்மணன் ஆனபடியாக இல்லை. ஏன்னா லக்ஷ்மணன் ஆனபடியாக அர்ஜுன்கிட்ட போவதுன்னு கண்ணன் வந்தான், பிரகலாதத்தை போனே நரசிம்மன் வந்துட்டு, திருப்பானாவிட்ட போகப்பட்ட உடனே ரங்கநாதன் போகப்பட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அவருக்கு பக்தன் மட்டும்தான் டாக்டர். தன்னுடைய பக்தன் அபச்சாரப்பட்டா அது யாராக இருக்கணும், அந்த அபச்சாரத்தை நான் பொறுப்பதில்லை, லட்சமானு வசுந்தரே பொறுக்க மாட்டேன் தெரிவிக்கிறார். அது சீதையாகவே இருந்தாலும் இது சொன்னா இந்த 3 இடத்துல 3 விஷயத்தை காமிக்கிறார் நம்முடைய பூர்வர்கள். அனன்யார் விசேஷத்துவம், அனன்ய சகனத்துவம், அனன்ய போகியத்துவம், 3த்தையும் சீட்டை காட்டுக்கான அங்கே தெரிவிக்கிறது. 3 பிரிவு. முதல் பிரிவு எங்க சித்திரக்கூடத்திலிருந்து, 2ஆம் பிரிவு அயோத்தியிலிருந்து, 3ஆம் பிரிவு இந்த லோகத்திலிருந்து. நான் பூமிக்கு போயிட்டா இல்லையா, இனி எங்க வேணா போறேன்னா இனி அப்பதான் சீத்தை சொல்றான், இவர் அன்னைக்கு பட்ட அபச்சாரம் இன்னும் இவர் மறக்கல, இவரால் மறக்க முடியல, இது நாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, நாம் பூமியோடு பூமி தாயோட போகணும்னா அப்பதான் தான் சத்தியமானாலும் பூமியோடு போயிடுறான். 3 பிரிவு ஏற்பட்டது தான். அனன்யா விசேஷத்துக்கு ஒரு பிரிவு, அனன்ய சனத்துக்கு ஒரு பிரிவு, அனன்ய போக்கியத்துக்கு ஒரு பிரிவு, அவனே போக்கியம் என்று சொன்னது ஒரு பிரிவு, அவனே சனம் என்று சொன்னது ஒரு பிரிவு, அவனை தவிர மொத்தம் நான் அடிமை இல்லைன்றது ஒரு பிரிவு. இந்த 3 பிரிவு எதிர்ப்புதான் தெரிவிக்கிறார். இது சொல்லுவாங்க இப்ப அந்த விசாரம்னா இயது. இது சொல்லுவாங்க இது இன்னும் பேசுற இல்லையா, இப்ப ராமன் தப்பாவே நடந்துக்கிறார சொன்ன அப்படின்னு யாராவது பேச ஆரம்பிச்சுவா. பட்டிமன்றம்லாம் போட்டு ராமன் தப்பு, நான் என் மனைவிட்டு தந்த மாதிரி இல்லை சொல்லாது இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒருத்தரும் தப்பு பண்ணல. ஏன்னா அவள் ராமனுடைய நிலையை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நிலையெல்லாம் நடந்ததுன்னா மகாலட்சுமி இந்த மாதிரி என்ன, இந்த மகாலட்சுமி இவருக்கு வக்காலம் இல்லாத மாதிரி, ராமன் மகாலட்சுமி பார்க்கவே இல்லாத மாதிரி, ராமன் வேறு மகாலட்சுமி வேறு, இவர் தான் ரொம்ப வசதியா மகாலட்சுமி, இவர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுவா. அது அர்த்தமே இல்லை. வால்மீகி எழுதுறார், ராமனை பக்கத்தில் வச்சுட்டு அழுதுண்டே எழுதுறார். ஒவ்வொரு வருஷத்தையும் வால்மீகி எழுதிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரி எழுதிட்டு இருக்காரு. அப்படி எழுதிட்டு வால்மீகி இந்த மாதிரி நிலையில் இருக்குன்னா ராமனுடைய அபச்சாரம். ஏன்னா 4 பேருக்கு பேசுறாங்க, வால்மீகி தெரியாதவங்க தெரிஞ்சுருக்காங்க, பிரத்யட்சமா காட்டுறாரு ராமாயணத்தை பேசி அப்படியே எழுதிட்டு. அதுக்கு சொல்லுவாங்கன்னா அவர் பாடும்போது அழுதுண்டே பாடுறார், பேசும்போது அழுதுண்டே பேசுறார். லக்ஷ்மணனுக்கு தெரியாதா, பரதனுக்கு தெரியாதா? ஏன்
8 மந்திரிகள் இருக்காளே, ஜாபாலு, வசிஷ்டர், வாமதேவன், விஸ்வாமித்தர், இவாளுக்கெல்லாம் தெரியாதா? அதே பீஷ்மர் சொல்றா பாருங்க கடைசியில, அவ ஒன்றும் கையால் ஆகாத தன்னால் அவளுக்கு நான் பேசி 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 அவள்கிட்டயே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் கிருஷ்ணா இப்பவா என்னுடைய பிராணன் நீ எடுத்துக்கோ, உன்னுடைய சொத்து எடுத்துக்கோன்னு அன்னைக்கு பிரார்த்திக்கிறா இல்லையா? அந்த மாதிரி இவா சொல்லிருக்கலாம் இல்லையா? வசிஷ்டரோ, வாமதேவரோ, ஜாபாலியோ, விஸ்வாமித்திரரோ, எத்தனை மந்திரிகள், ஒவ்வொரு மந்திரியும் எவ்வளவு பெரியவா சொல்லிருக்கலாம் இல்லையா? யாருமே சொல்லலையே. என்ன காரணம்? ஒரு வார்த்தை யாராவது பேசினாரா? ஒரு வார்த்தை யாரும் பேசுங்க இல்ல. ராமன் சக்கரவர்த்தி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தவறா இருந்தா மந்திரிகள் தாராளமா எடுத்து வச்சிருக்கா. 1 2 இல்லை, எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்கா. எடுத்து விட்டுருக்கு. அவளுக்கு எல்லா இதுவும் இருந்தாலே ராமனும் வேண்டான்னு சொல்ல வராங்க இல்லையே. ஏன் இதுக்காக சொல்றேன்னா, அந்த பாகவத பத்திரத்தை கிட்டது யாரும் வர முடியாது. இந்த நீங்காத வழி, அந்த ராமன் திருவுலத்தை அந்த வழி இருந்துட்டே இருக்கு. அந்த வழி எங்கிருந்து வருதுன்னா லக்ஷ்மணன் எடுக்கப்பட்ட அவதாரம் தான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாகவத அவதாரம் ஒரு நாளும் கூடாது, கூடவே கூடாது. ஏன் கூடாதுன்னா இந்த நிலை வராது. பாகவதாரம் அப்ப என்ன சுவாமி நான் இப்படியே இருக்கணும், ஒண்ணுமே பேசப்படாதுன்னா பேசப்படாதுன்னு இல்லை, பேசலாம். ஆனா அவதாரப்படுற மாதிரி பேசப்படாது. அபசாரப்படுறது சில பேர் சொல்லுவாங்க, அவர் நான் அபசாரப்பட்டு அவர் பாகவதனே இல்லைன்னா அவர் பாகவதனே இல்லைன்னு தீர்மானிக்கிறது நாம் இல்லை. புரியாது இல்லையா? அத்தனை பேரும் பாகவதாரம் வச்சுதான் பார்க்கணும். அவன் எது சொல்ல வந்தேன்னா, அப்ப இப்பதான் சொல்லிக்கிறான். ஆக சத்திய விஷயத்தில் பாகவத அவதாரம் தான் எவ்வளவு பொருள் புரிஞ்சுக்கா பண்ணார். ராமன் திருவத்தில் அது நீங்காவது வந்தீங்கவே இல்லை. அது பகவான் சதீயர்கள் சதீய விஷயத்தில் அதான் தெரியும். சதீய விஷயத்தில் என்ன, பாகவத விஷயத்தில் என்னது, அதாவது அடியார் விஷயத்தில் பண்ணும் அபச்சாரம் பெருமாவுடைய திருவடிகள் நமக்கு நினைவை ஏற்படாமல் போகும் தான் முக்கியம். அங்க பாகவத அபச்சாரப்பட்டா பெருமாளுக்கு தெரிஞ்சான். இங்க நாம் பாகவத அபச்சாரப்பட்டான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாடத்திலே பிரிவு வந்துவிடும் அர்த்தம். நமக்கும் பெருமாளுக்கும் எங்க சீதைக்கும் ராவனுக்கு பிரிவு ஏற்பட்டது இல்லையா? பாகவதாரப்பட்டது. இப்ப நமக்கு நான் நினைவில் அதியாமல் பண்ணுனா என்ன அர்த்தம்? அவன் நினைவே இருக்காது. அப்ப என்ன நினைவு இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிரிவு வந்துருச்சுன்னு. பகவானுக்கு நமக்கு பிரிவு வந்து, பகவானுக்கு நமக்கு பிரிவு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இது நம்ம கிட்டவே போக மாட்டோம், கிட்டவே போக மாட்டோம். அவர் ஒரு நிமிஷம் நினைச்சுட்டாரு வச்சுக்க, எதுவுமே இல்லை, தீர்ந்தே போச்சு. எப்படி சீத்தை ராவனுக்கு பிரிந்தாலோ அதே போல நம்மையும் பிரிந்து விடும். இதை நன்னா சீத்தை தெரிஞ்சுட்டா. கடைசியில் அவரே சொல்ற ஹனுமான்கிட்ட பேசிட்டு கட்சி அசோகன் தனியா பேசுறான், தனியா பேசிட்டு தனியா புலம்புறார். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். ஸ்வப்னேபி யச்சகம்பீரம் லக்ஷ்மணேன சமன்விதம். ஒரு அழகான ஸ்லோகம். ஸ்வப்னேன யச்சகம்பீரம் லக்ஷ்மணேன சமன்விதம். அழகான என்னதுன்னா, ஸ்வப்னம் கூட எனக்கு எதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்வப்னம்னா கனவு, அந்த கனவு கூட எனக்கு எதிரியா இருக்குன்னு தெரிவிக்கிறார். பக்கத்தில் இருந்ததான் கேட்கிற, என்ன எதிரி என்ன எதிரியா இருக்கு, எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு. என்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிற? சொப்னத்துல நீ யாரை பார்க்கணும்னு நினைக்கிற? சீத்தை கேட்கிறா பக்கத்துல, யாரை பார்க்கணும்னு நினைக்கிற? ராமனை பார்க்கணும்னு நினைக்கிறியா, தசரதனை பார்க்கணும்னு நினைக்கிறியா, இல்ல பக்த இவர பிள்ளைகளை பார்க்கணும்னு நினைக்கிறியா, அல்லது ஜனகனை பார்க்கணும்னு நினைக்கிறியா, யாரை பார்க்கணும்னு நினைக்கிற? அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறியா, அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறியா, யாரை பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பக்கத்துக்கு வரலாம். அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆசை இல்லை. ஸ்வப்னேபி யச்சகம்பீரம் லக்ஷ்மணேன சமேதம். அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. யாருக்கு யாரை பார்க்கணும்னு எனக்கு ஒரே ஆசை தான். நான் ஒரு சுடு வார்த்தை சொன்னேன், சுடுசொல் சொன்னேன், சொன்ன உடனே தாங்க மாட்டாம லக்ஷ்மணன் அழுந்தே போயிருந்தான், பட்டு போனான். போல லக்ஷ்மணன் என்னுடைய ராவணனை சந்தித்தானா இல்லையான்னு தெரியலைன்னா, நம்ம அந்த கட்டத்துக்கு போனதான் நமக்கு புரியும். இதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். சீதைக்கு தெரியாது, ஏன்னா இங்க நடக்கிறதுக்கு சீதைக்கு தெரியும். லக்ஷ்மணன் வரதுக்கு முன்னாடி சீத்தை கிளம்பி போயிட்டால, சீத்தை தூண்டி போயாச்சு இல்லையா? சீதைக்கு தூண்டி போனது தெரியாது. ராமன் என்ன ஆனா லக்ஷ்மணன் ஆனா என்ன சரித்திரம்னு தெரியாது, இவாளுக்கு எதுவுமே தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இப்ப என்ன நினைக்கிற, சொப்னத்திரியாவது நான் லக்ஷ்மணனை பார்த்தா தேவை. அப்பதான் என்ன தெரியுது, தான் சுடுசொல் சொன்னது சொன்னது சொன்னு இதெல்லாம் என்ன பண்ண அர்த்தம்னா, தான் பிராயச்சித்தம் தேட ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். சொப்னத்தை யாருன்னு ஹனுமான் கேட்கிறார். ஹே சீதா, ஹே தாயே, நீ என்ன பண்ணிக்கணும், சொப்னத்துல லக்ஷ்மணனை பார்த்தே பார்த்தீங்க, சொப்னத்துல ராமனை பார்க்கணும்னு உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இல்ல இல்லைன்ட்டான். ஏன்னா இங்கிட்ட கிளம்பி நான் சுடுசொல் சொன்னேன், கிளம்பி லக்ஷ்மணன் போனவன் என்னுடைய ராமனை சந்தித்தானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுட்டனா, அப்ப என்ன ஆகுன்னா ராமன் இருக்கான்னு அர்த்தம். லக்ஷ்மணன் ராமனை சந்திக்கலைன்னா என்ன அர்த்தம்னா ராமன் இல்லைன்னு அர்த்தம்.
என்ன சொல்றா பாருங்க. இப்ப லக்ஷ்மணனுக்கு என்ன மதிப்பு வச்சிருக்கா பாருங்க. இப்படிப்பட்டவை இந்த சுடுதல் சொல்லியிருப்பாளா? யாருமே தன் பக்தா விட்டு கொடுப்பாளா? பக்தா விட்டு லக்ஷ்மணன் இருந்தா தான் ராமன் சொல்றாங்க. லக்ஷ்மணன் சொப்பத்தை பார்க்கணுன்றா. லக்ஷ்மணன் பார்த்தா ராமன் இருக்கான்னு எப்படி தீர்மானம்னா, லக்ஷ்மணன் இருந்தா ராமன் இருக்கான்னு அர்த்தம் தான். தான் இருந்தா ராமன் இருக்கான்னு சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு தன்னுடைய பக்தா விட்டு கொடுக்காம, நான் என்ன சுவாமி அவர் இருப்பா, அவர் இருப்பா, என்ன இருக்க மாட்டார். அது ரொம்ப வீரமா பேசுவார். நான் சொல்றபடி கேட்பார். உட்கார்னா உட்கார, எழுந்துனா எழுதுவார். அதெல்லாம் ரொம்ப இருந்தா வெளியில ரொம்ப இருந்தா வீரமா பேசிட்டு இருக்கா இல்லையா? அந்த நிலையே சீதைக்கு இல்லை பாருங்க. என்ன சொல்லிக்கணும்? விட்டு கொடுப்பாரா? சாதாரண எந்த பெண்ணாவது விட்டு கொடுக்குறா பாருங்க. என்ன விட்டு கொடுக்குறான்னா, லக்ஷ்மணன் இருந்தா தான் ராமன். இது உண்மைதான். கிளம்பெருச்சி முதல்ல வரச்சையும் முதல்ல ராமன் தான் பிறந்தான், அடுத்ததான் லக்ஷ்மணன் பிறந்தான். கிளம்பி போயிட்டும் முதல்ல லக்ஷ்மணன் போயிட்டான், பிறகுதான் ராமன் போயிட்டான். நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. லக்ஷ்மணன் இருந்தா தான் ராமன் இருந்து நீ நிரூபணமாக. அதுவும் பிறந்த தொட்டில் முதற்கொண்டு தொட்டிலேயே தனித்தனியா போட்டார். இவர் வந்து பார்த்தார், வச்சுட்டு வந்து பார்த்தார், என்ன அழுதுட்டே இருக்குன்னா, இல்லை தொட்டில முதல்ல மாற்றி மாற்றி வச்சிருந்தார். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இருந்தார். ஓர் அழுது தொட்டில மாற்றினார். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் தொட்டில மாற்றினார். அப்படியே மாற்றினார். அப்போ பாதி அழுதுதான் நின்றுது, பூர்ணமா நிற்கிறார். உடனே வச்சுட்டு பார்த்துக்கணும், அழுத நிற்கிறேன். இல்லை இல்லை, ஒரு தொட்டி எடுத்துருந்தார். ராமன் தொட்டிலே கொண்டு போய் லக்ஷ்மணனை கொண்டு போய் போட்டுருந்தார். அப்பதான் அழுத பூர்ணமா நின்றுது. அப்ப ராவனை விட்டு எங்க தொட்டில் முதற்கொண்டு பிரியாம இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் இருக்கான் இல்லையா? அப்ப அப்படி பிரியாம இருக்கச்சு அந்த லக்ஷ்மணனை போய் இந்த வார்த்தை சொல்றான்னா அவன் சொல்றான்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, நாம வேற எடுத்த மாதிரியே பார்க்கச்சு இது என்ன சொல்ற சீத்தை இந்த வார்த்தை சொல்லிட்டாலே நாங்களாம் தேவை. அப்பாதான் யாரை வைத்தால் இந்த அபச்சார நிரூபணம் ஆகும். அதனால்தான் இல்லைன்னா சீதைக்கு தெரியாதா இந்த விஷயம் தான். யாரை வச்சே வைக்கணும். அதனால சீதையை வைத்துக் கொண்டு இந்த நாடகம் ஆடினான். இது சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் பட்டத்துக்கு காரணம் இதுதான். இதுக்கு அந்த அபச்சாரம் பட்டா பட்டா பட்டான்றாங்க. அப்ப அந்த வழியை தாங்க கூடாதுன்னா அதுதான் தெரிவிக்கிறார். ஆக சொப்னேனி ஸ்வப்னேபி எத்தகம் வீரம் லக்ஷ்மண சமன்வித்தம். அந்த சொப்னத்தையால் பார்த்தா போறோம்னா இதுக்கு சொல்ல வந்தேன். அவன் சொப்னத்தை பார்த்தா லக்ஷ்மணன் இருக்காதே ஒரு தெரிஞ்சு தான் இருக்கான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ராவனுக்கு எல்லாமே தேவை, எல்லாருமே தேவை. இவர் எல்லாரும் ராவனை எல்லாருமே தெரிவிக்க போற. இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கறதுக்கு விட்டு கொடுக்குறான். அது இல்லை, ராமன் எல்லாருக்குமே புதுதான். சீதைக்கும் போது, நமக்கும் போது, லக்ஷ்மணனுக்கும் போது, பரதனுக்கும் போது, சக்கரவனுக்கும் போது. இருந்தாலும் லக்ஷ்மணன் இருந்தா தான் ராமன் சொல்லணும்னா எத்தனை தூரம் வைபவம் லக்ஷ்மணுக்கு. அப்ப இது ஒண்ணு தப்பான நெருக்கமே இல்லை. இந்த நெருக்கம் ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கூட நெருக்கமே தவிர ஒரு சீதையை போல இவருக்கு அந்த நெருக்கமே இல்லையே. இது சொல்ல வந்தேன்னா பெருமாள் எல்லாருக்கும் சொன்னதானே, ராமனை போல சந்தித்தானா பிறந்தனும் அது தெரியல. அப்ப தெரியாதபடியா ராமன் உயிரோடு இருக்கானு, உயிரோடு இருக்கானது இல்லையான்னு கூட தெரியல. இப்ப உயிரோடு இருப்பான்னு இருக்கு இப்ப தெரியுமான்னா, ஆனா இவருக்கு உயிரோடு இருப்பான்னு இவங்க நல்லா தெரியாது சீதைக்கு. ஏன்னா எப்ப நான் இருக்கேனோ ராமன் உயிரோடு தான் இருக்கணும். ஆனா இந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னா, லக்ஷ்மணன் இருந்தா தான் உனக்கு உயிர் நிலைத்து நிற்கும். நிலைத்து இருக்குன்னா உயிர் இருக்குன்னு தானே நினைக்கிறாங்க. இல்லைன்னா இருந்ததில்லாத ஒரு நிலைக்கு இருந்துருக்கான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். இதெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறான்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா தப்பிக்கிறதுக்கா பிராயச்சித்தம் லக்ஷ்மணன் ராமன் சந்தித்தான்னு சொல்றது. அப்ப இன்னொன்று கிட்டார், ஆஞ்சநேயா நீ திரும்பி போச்சு ஒன்று பண்ணு சொல்றா, ஒன்று பண்ணு. என்ன பண்ணணும்னா, நான் லக்ஷ்மணனை எத்தனை தூரம் சுடுசுடுக்கிட்டேன், எவ்வளவு தூரம் பண்ணிட்டேன். இருந்தாலும் ராவணத்துல போய் நான் எத்தனை அபச்சாரப்பட்டேன். அந்த அபச்சாரத்துக்கு தான் நீ ஒன்று செய். நீ எனக்காக போய் ராவணத்துல போய் எனக்காக ஒரு தடவை அவன் திருவடியை விழுந்து வணங்கி நமஸ்காரம் சொல்லுன்றான். சீத்தை சொல்றாங்க எல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. இது நம்ம மேலெடுத்த வாரிய இதை நம்ம பார்க்கறதே இல்லை. அங்க ஏதோ சொல்லிட்டா கிளம்பியாச்சு போயாச்சு, கதை வரணும் சொல்லி. அதுக்கு கதைக்காக இல்லை, சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தை காட்டுறதுதான் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் என்னன்னா சம்பிரதாயத்துக்கு பூர்ணமான அர்த்தம் காட்டுறதுக்கு தான், மட்டும் இல்லை இது. அப்படி இருக்கச்சு இந்த ஒரு தடவை போயிட்டு நமஸ்காரம்னு சொல்லி விழுந்து சேவை அப்படின்னா எனக்காக பண்ணுனா. ஹனுமான் கேட்டார், அது நீயே பண்ணலாமே கேட்டேன். சரி நீயே பண்ணலாமேன்னா நான் அதை பண்ணாம விட்டுட்டேன். எல்லாரும் ராமனை சேவிக்கிறா, நான் சேவிக்காம விட்டுட்டேன். நான் சேவிக்காம விட்டுட்டேன். சேவிக்காம விட்டபடியாக தான் இந்த அபச்சாரத்தை இத்தனை பண்ணேன். இதெல்லாம் என்ன தெரியுது, நன்னாவே தெரியுது. எந்த அபச்சாரப்பட்டாலும் உடனே தண்டனை கிடைக்காது. பாவத் அபச்சாரப்பட்ட மாட்டோம், அடுத்த க்ஷணமே தண்டனை. நீங்க அது நன்னா உங்க வாழ்க்கையிலேயே கூட நீங்க பார்க்கலாம், உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இல்லை சுவாமி நான் இந்த நேரத்தில் பட்டுக்கிறேன், அப்ப பட்டுக்கிறேன் பட்டு ஒத்துக்கிறேன்.
பாகவத அபச்சாரம் என்ன பாகவத அபச்சாரம் பட்டா அடுத்த க்ஷணமே சிறைவாசம் வந்துட்டா இல்லையா? பாகவத அபச்சாரம் பட்டார அடுத்த க்ஷணமே சிறைவாசம்ன்றது உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏன் பாகவத அபச்சாரம் நான் 4ஆம் பட்டம் கிருமிகண்ட சொன்ன ஆனானா இல்லையா? பாகவத குரத்தாழ வெளியே முக்கியம் எப்படி ஆனா கிருமிகண்ட சொன்ன அடுத்த க்ஷணமே அடிச்சதுன்னா சில நாட்களுக்குள்ளேயே ஆயிடுச்சு இல்லையா? அவன் கொள்ள ரொம்ப நல்லது. இந்த இடத்திலே தாமரை பூத்தா தெரியுப்பா, இந்த இடத்துல நெருட்சத்துக்கு தாமரை பூக்குமா? அவ்வளோ நல்லவனும் அவனே சொல்லிட்டு இருக்கான், பா நீ தண்டெல்லாம் தட்டு திருவாய்வடியும் ஸ்ரீராமன் இருக்கிற பரியந்தம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது சொல்லணும்னா இந்த பாகவத அபச்சாரப்பட்ட இத்தனை பொருளும் தெரிவிக்கிறார். அதனால நீ என்ன பண்ணு, எனக்காக போய் ராமன் ஒருத்தரை சேவினார், நான் நிச்சயம் சேவிக்கணும் விட்டுட்டேன். ஏன்னா என்னமோ தர்மபத்தின்னு நான் பேசாம விட்டுட்டேன். தர்மபத்தின்னு நான் பேசாம சில பேர்னா நல்ல பெரிய அத்தியாபகராக இருப்பான், 4000 திவ்யப்பிரபந்த அத்தியாபகர் நல்லா நிச்சயம் நல்லா சேவிக்கிறவா இருப்பான். ஆனா என்னமோ திருப்பாவை சேவிக்க மாட்டான். என்ன சொல்றேன், திருப்பாவை நிச்சயம் சேவிக்கிறேன். எங்களுக்கு திருப்பாவை தேவையில்லைன்னா திருப்பாவை சேவிச்சா தான் அத்தியாபகர், நிச்சயப்படி திருப்பாவை சேவிச்சா ஆகணும். அதெல்லாம் தேவை. சில பேர்லாம் சிவன் இருக்கா திருப்பாவை நீங்க ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்க சுவாமின்னா திருப்பாவை சாமானிய கிரந்தம், மற்றதெல்லாம் ரொம்ப பெரிய திருமடி திருவாரூர்லாம் பெரிய கிரந்தம் தான். யோஜனமே இல்லை. திருப்பாவை சேவிக்காவணும். நிச்சயப்படி கிரந்தத்தை திருப்பள்ளியோ திருப்பல்லாமோ திருப்பாவையோ எனக்கு ரொம்ப நல்லா வரணும், நான் சேவிக்கணும்னா எனக்கு பிராக்டிஸ் ஆகிறதுக்கு சேவிக்கணுமா தேவையில்லையேன்னுவா. தப்பான பேசுறாங்க. அதே போல ராமனை சேவிக்கா விட்டேன், தர்மபத்தி ஆனபடியாலே சேவிக்கா விட்டேன், எனக்காக ஒரு தெரிஞ்சு எப்படி அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றா, சிரசாக அபிவாதையா சிரசாக அபிவாதையா. இந்த சிரசாலை நல்ல அபிவாதனம் பண்ணு. எப்படி பண்றாருன்னா தம்மமாத்த சுகம் பிரிச்ச சிரசாக அபிவாதையா, எனக்காக ஒரு தடவை போய் சௌக்கியமா ராமான்னு கேளுன்னா, எனக்காக ஒரு தடவையா ஆமா சௌக்கியமானு கேளு. இவர் அனுமானம் என்ன கேள்வி வந்தார், சென்று வந்து நேரம் ஆமன் வீட்டு சேவிச்சார், ஆமா சௌக்கியமா என்ன இப்படி கேட்கறாரு, திருப்பி சௌக்கியமா திருப்பி 2வது வீட்டு சேவிச்சார், ஆமா சௌக்கியமான. இப்ப ஒரு தடவை வீட்டு சேவிச்ச சௌக்கியமானு கேட்டேன், மறுபடியும் வீட்டு செவிக்கிறிய சௌக்கியமானு கேட்கிறீனா? முதல் தடவை கேட்டது நான், 2வது தடவை கேட்டது சீதை. சீதைக்காக இதெல்லாம் என்ன அர்த்தம்னா பிராயச்சித்தம் சேர ஆரம்பிக்கிறார். அப்ப கிராட்டியே பண்ணினாலும் அவ பண்ணாலும் இதுதான் கிடையாது. அதைத்தான் அந்த ராமனை மமாத்தா என் பொருட்டு சேவி, எனக்காக ஒரு தடவை சுகம் பரிச்ச சிகசாத அபிபாதையா ஒரு தடவையா தலையை கீழே வழங்கி அவர் சிரசால வணங்கு அவன் திரும்பி விழுந்து சேவி அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப பாகவத அபச்சாரம் அத்தனை கொடூரம். அதனால்தான் பாகவத அபச்சாரம் படவே படாது. ஏன்னா மனதாலும் படப்படாது, வாக்காலும் படுகிறது, செய்யாலும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்யாலும் முக்கர்ணாலும் படப்படாது. மனசால பட்டா என்னதுன்னா மனசால பட்டதும் தப்பு. எது போறேன்னா என்னென்ன அபச்சாரப்பட்டா என்னென்ன மாதிரி பறக்கிறான்னு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு. இன்னென்ன அபச்சாரப்பட்டா இன்னென்ன மாதிரி படுறான். இந்த அபச்சாரம் வந்து சில பேர் பட்சியா பறக்கிறான், இந்த அபச்சாரப்பட்டா இன்னும் சில பேர் பாம்பா பறக்கிறான், இந்த அபச்சாரம் சில பேர் மரமா பறக்கிறான், இந்த அபச்சாரப்பட்டா சில பேர் இதுபார் பறக்கிறான். அதுல பாகவத அபச்சாரம் உண்டு. இந்த கேள்வி எங்கே கேட்கிறேன்னா திருநெடுந்தாண்டத்துல அலம்புரிந்த நெடுந்தரக்கை அமரவேந்தன் அஞ்சிரைக்குள் தனிப்பாகன் பாசுரம். அந்த பாசுரத்துல புல்னா பட்சி கருத்வான், கருத்வான வந்து கைங்கரியம் பண்றாரு இருக்காரு. அங்க உடனே ஒரு ஆட்சேபம் வருது. என்ன ஆட்சேபம்னா கருத்வான் பட்சி தானே, பக்ஷியா பறக்கணும்னா இந்த பாவம் பண்ணாதான் பக்ஷியா பறக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. கருடன் என்ன பாவம் பண்ணார் பட்சியா பறக்கிறான்னு கேட்கிறேன். புரியுது? அவ பாவம் பண்ணி பட்சியா பறக்கல, அவ கைங்கரியத்துக்காக அவ ஏறிட்டு கொண்ட அந்த நிலையை தவிர அவளா இந்த பக்தியா வரல. அவளுக்கு கர்மாதீனமா பக்தியோட அவ சரீரம் இல்லை, அவளுக்கு இச்சாதீனமா அவளுக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னா என்ன கைங்கரியம் என்ன வேணா இருப்பாரு. திருவனந்தாழ்வாண்டுக்கா சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடையாம் என்று கதாபன சங்கரதாம் சொல்லி தெரிவிக்கிறாரு. அப்ப அத்தனை உருவத்தை எடுத்துக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா அந்த உருவத்துக்கு தான் பகவத் கைங்கரியத்துக்காக தவிர அவ இச்சாரூபமா இருக்கிறா தவிர கர்மாதீனமா இல்லை. இது சொல்ல வந்து என்ன, அப்ப இங்க என்ன தெரியுது, அப்படி இருக்க செய்து இங்க எந்த இதுவான நிலையும் கிடையாது. எனக்கா ஒரு தடவை சேவிச்சுட்டு வான்னு சொன்னோன்னு சேவிச்சுட்டு வந்தோடனே சரி தலையார வணங்குறான்னா என்ன அர்த்தம், தான் குற்றம் சீத்தைக்கு ஒரு குற்றமே இது வரைக்கும் கிடையாது. இருந்தாலும் குற்றம் இருக்கும், தோஷம் இல்லாத தோஷம் இருக்கு. ஜெகன்மாதாவாரு குற்றம் இருக்குன்னு சொல்றானா பாகவத அபச்சாரம் அவ்வளவு பொருள்னு மனசாலையோ வாக்காலையோ செயலாலையோ படப்படாது. அப்ப பட்டா என்ன ஆகுன்னா அடுத்த ஜென்மால வேற விதமா போயிடுது. அது மட்டும் இல்ல
வேற எதுவும் போகிறது மட்டும் இல்லை, அப்பொழுதே அந்த நிலையை பகவான் க்ஷமிப்பதே கிடையாது, எந்த ஜென்மத்தையும் இப்போ க்ஷமிக்கிறதே கிடையாது. அதுதான் தெரிகிறது. அதுதான் ஒரே ஒருத்தர் ஏன் சொன்னேன், அவதாரப்பட்டுட்டு நான் பாகவதாவை படக்கூடாது இல்லையே, நான் யாருக்கும் அவதாரப்பட்டேன் பாகவத அவதாரம் இல்லைன்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஏன்னா பாகவத அவதாரம் பட்டாலே உனக்கு எதுவும் கிடையாது. சரி சுவாமி, அவர் ரொம்ப நல்லாவே இல்லை, நல்லா தெரியாது, அவர் சரியா தெரியாது. அப்போ அவர்கிட்ட திருப்பி நான் வந்து அவர் ஐஸ்வரத்துக்காக அவதாரம் பண்ணலாமா கூடாதுன்னா கூடாது. அவ பாகவதனா இருந்தா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அது சாஸ்திர விருப்பமா பண்ணிட்டு இருக்க. முதல்ல பாகவதனா இருக்கா சாஸ்திர விருப்பமா பண்ண மாட்டான், அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லவர் ராவணனா இருக்கார், பொருந்திருந்தா பாருங்க. ஒன்று ராவணனா இருக்கணும் அல்லது நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருக்கானா ராவணனா இருக்கானா, இது எப்படி பொருந்துருது? ஸ்ரீ வைஷ்ணவனா ஆனா தப்பா பண்ணிட்டு இருக்காருன்னா அப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது தெரியாது, ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கான். ஸ்ரீ வைஷ்ணவன் வந்ததுக்கு அப்புறம் அப்ப தப்பு சேர்ந்து வழி இருக்கு, வழி இல்லை. எப்ப தப்பு பண்றானோ அப்ப அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குன்னா ஆந்தனையும் திருந்த பார்க்கணும், அவரை திருந்த பார்க்கணும். இந்த மாதிரி கூடாது, இது கூடாது. ஏன்னா மாதிரி நிறைய பார்க்கணும். சில பேர் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொடுப்பா, சில பேர் கர்மாக்கள் சரியா பண்ண மாட்டா, அவன் நித்திய கர்மா, அவன் நெய்யத்து கர்மா, அதெல்லாம் ஒன்று கிடையாது சுவாமி, இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கு, நாங்கள் எல்லாம் பெருமாள் தான் அப்படின்றா. இப்போ அவெல்லாம் திருத்தணும் போனோம், இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி திருத்தணும், ஆந்தனி திருத்த பார்க்கணும், என்னென்ன இருக்கு யாராட்ட இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அபச்சாரம், அது அபச்சாரம் கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணாலும் பொறுத்து திருத்தணும். திருந்தலையா அவன் ரொம்ப இதோட மோசமாக போயிட்டாரா, நம்ம பேசாமல் விலகி வந்து அவாட்டுன்னு விலகி வந்துடும். அவள் கிடைக்கிறது. ஏன்னா அந்த பாவம் கொடுத்தா நமக்கு வரும். அந்த பாவம் பூர்த்தியா சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது வாழ்க்கை. என்ன சுவாமி இவர் பேசிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்க்குறவனோ சன்னதிக்குள்ள எத்தனை சண்டை நடக்கிறது, எத்தனை கை எல்லாம் கைங்கிலே வராதான் பார்க்குறவனோ. கைங்கிலே வர அத்தனை பேர் இருக்கிறான். ஒருத்தர் அத்தியாபகராக இருக்கார், ஒருத்தர் ஸ்ரீபாதங்கியா இருக்கார், இன்னொரு பரிசாரகா இருக்கார், இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ கைங்கெல்லாம் இருக்கார், இன்னொரு ஆபீஸ் சிப்பந்தியா இருக்கார். எல்லாமே ஒரே நோக்கத்தோடு இருக்கார். பெருமாள் கைங்கரிய பண்ணணும் நோக்கத்தோடு இருக்கார். ஆனால் அவளுக்கும் சண்டை சத்திரம் இல்லாமல் இருக்கா? எங்கேயா சொல்லி பாருங்க. இதே திருவள்ளிகிரி ஆகட்டும், திருவரங்கம் ஆகட்டும், எங்கேயும் அவங்க இல்லாம இருக்கா இல்லையா? சண்டை எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பனா வரல ஆஸ்திகரா நாஸ்திகாரம் கிடையாது. அவ அத்தனை பேர் ஆஸ்திகால் தான். அத்தனை பேர் பகவானே உபாயுக்கே என்று இருக்கக்கூடியவள் தான். இருந்தாலும் கிணக்கு ஏற்படுறதா இல்லையா? நல்லா நமக்கு நல்லாவே தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா தீயவரனா ஆந்தனே திருத்த பார்க்கணும். திருத்த முடியல என்ன பண்ணலாம்? விலைக்கு வந்துட்டோம்னா நான் புரியிருக்காரு. நான் சில பேர் தான் சொல்லுவேன், சுவாமி அதுக்கு தான் சுவாமி வெளியில கோபுரத்தை பார்த்தே தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடுறேன், உள்ளுக்குள்ள போறதே இல்லைன்னா உள்ளுக்குள்ள போகாம தான் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி எல்லாரும் என்ன ஆகுது? அப்புறம் யாரும் கைங்கரியம் பண்றது? ஒருத்தர் இதெல்லாம் அடிபட்டு தான் வேற வழி என்ன? சமுதாயம் சம்சாரம்னா அப்படிதான். இதுல ஒண்ணு பண்ணு, எப்ப கர்மத்தால பிறந்தோமோ, எப்ப கர்மத்தால இது பண்ணிட்டு இருக்கோமோ, அது எப்ப பண்ணிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் அடிபட தான் செய்யும். ஏன்னா என்னைக்குமே ஒரு பழுத்த பழம்னா 4 கல்லடி படத்தான் செய்யும். சம்பிரதாயம் சாதாரண சம்பிரதாயம், சனாதன தர்மம் எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட சம்பிரதாயம் இது. அப்படிப்பட்ட சம்பிரதாயம் கட்சி 4 பேர் 4 வார்த்தை பேசிட்டு தான் இருக்கார். எம்பெருமானுக்கு விஷம் கொடுத்தாருன்னு அவர் அதுக்கு தான் நிறுத்திட்டார. இல்லை எனக்கு விஷம் கொடுத்துட்டா, இனி நான் இங்கே இருக்கிறதா இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட போறேன், நான் பேசாம என் வழி உண்டு, நான் உண்டு, யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நாம இங்கே இல்லையே, இன்னைக்கு சம்பிரதாயமே இல்லையே. இதெல்லாம் லோகத்துக்கு நடந்துதான் இருக்கு, நடக்காம. ஏன்னா எப்ப இரு தருமா ஞானம்னு சொன்னாலோ இது என்னது? மயக்கக்கூடிய இடம். இது சாதாரண லோகம் இல்லை. அந்த லோகம் போனா டெலிவிஷன் திருநாடு போயாச்சுன்னா அங்க ஒண்ணும் கிடையாது. இங்க அப்படி இல்லையே, இங்க மயக்கத்தை கொடுக்கறதுக்குன்னே இருக்கு இல்லையா? மயக்கத்தை கொடுக்கறதுனே இருக்கிறது கட்சியே நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். அந்த மயக்கத்தை கொடுக்கணும் நிறைய பேர் இருப்பா. அது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நிலையை கொடுக்கணுமோ ஆச்சாரம் வளர்த்துக்கத்தாலும் பாகவத கடாட்சத்தாலும் பகவத் பிரீத்தியாலும் அதை வாழ்க்கை அந்த ஆந்தனே மாதத்துக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓ இந்த மாதிரி இருக்க சமயம் நான் மாட்டேன்னு ஒருத்தர் பண்ணா அப்ப சம்பிரதாயம் எப்படி வரணும்? சம்பிரதாயம் வரையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணுமே இல்லை, அங்கிருந்து வர முடியல சுவாமி, என்னால முடியல, 2 பேர் தான் இருக்கா, 10 பேர் தான் இருக்க, 20 பேர் நான் நிறுத்துறேன், 1 நிமிஷம் ஆகா சொல்றதுக்கு. அப்ப எனக்கு புத்தியை கொடுத்து சொல்லு இந்த ஞானத்தை கொடுத்து அவர் கொஞ்சம் தர மாட்டேன். முடியல, என்ன முடியல? சரி அங்கேயே இருக்கேன், சரி ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சுவாமி, சொர்க்கத்துக்கு போறவங்க நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்கும். இதோட திருப்தி. ஏன்னா சரீர ஆத்மா க்ஷேம விதிமா சத்துவகுணம் இருந்தா தான் சரீரத்துக்கு க்ஷேமகரம். சத்துவகுணம் இல்லைன்னா சரி. சத்துவகுணம் எப்ப இருக்கணும்னா பகவத் சிந்தனை, பாகவத சிந்தனை இருந்தா தான் சத்துவகுணம் இருக்கணும். இல்லைன்னா எங்க உட்காந்துன்னா சரி பகவத் சிந்தனை பகவச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம்
இது இருக்கணும், அவனை பத்தி கேட்டுதங்கள் இருக்கணும், உணர்த்திக்கணும், அப்படி இருந்தா தான் முடியுமே தவிர இல்ல இல்ல சுவாமி நான் பேசாம இருக்கேன் எனக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் வரணும், வரப்போறது கிடையாது. இந்த லோகத்தை இது இருந்துட்டுதான் இருக்கும், எல்லா விதம் இருந்துட்டுதான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா என்ன, நம்முடைய கர்மாவை தலை கொடுத்து கூட வழி இதுதான். வேணும் நம்ம இச்சாதீனமா வரல. ஆழ்வார்களே இங்க சமப்பட்டிருக்கா, ஆச்சாரிகளே சமப்பட்டிருக்கா, ஆனா அவ சமப்பட்டது இச்சாதீனமா இது. அப்ப நமக்கு என்ன சிரமம் இருக்கும், ஒரு சிரமம் இருக்குல்ல. இத்தனைக்கும் அவ எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவ நிழல்ல தான் நம்ம ஒதுங்கிட்டு இருக்கோம். நம்ம நியாயமா பார்த்தா ரொம்ப சௌக்கியமா நம்ம இருக்கோம். அவாதான் சிரமப்பட்டு எத்தனை சிரமங்கள், ஒரு சிரமம் ரெண்டு சிரமம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு 12,000 தீவைகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். யோசனை பண்ணி பாருங்க, ஒரே நேரத்தில் துலுக்கர்களுடைய படையெடுப்பாலே ஒரே திருவரங்கத்தில் 12,000 தீவைகள் கொல்லப்பட்டார்னு நம்ம நினைச்சு பார்த்தாலே நமக்கு கதி கலங்கிறது. அந்த மாதிரிலாம் கட்டுப்பட்டுட்டா தேசிகன் வேதாந்தன் ஒரு மிருத்த சரீரம் அப்படியே ஒரு பணத்தை போல படுத்துட்டு இருந்திருக்காரு. தன்னை அவ ஏதாவது பண்ண போறான்னு அப்படிலாம் ரட்சித்து கொடுத்துருக்கா. இரலோகாச்சாரி எப்படி எத்தனை வருஷங்கள் இந்த நம்பிடமான 48 வருஷங்கள் ஊர்ல இருக்க முடியாது கழிஞ்சு போயிருக்காருன்னா இப்ப நாமக்கெல்லாம் என்ன இந்த நிலை ஏற்படதான் செய்யும், ஏற்படாம இருக்காது. இல்ல சௌக்கியமா இருக்கான்னா அப்ப இது இருக்கிறமா ஞானம் பேரை கொடுக்க வேண்டாமே. எப்ப கொடுத்தாலும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா நாம தான் ஜாகிரதை ஆந்தனையும் எப்படி திருத்தணுமோ. பகவன் நாம சொல்ல வேண்டிய சொல்லிட்டேதான் யாருக்காக தான் சரி, இது சரியில்லை, சாப்பிட்டு பொருள்களுக்கு காட்டுக்கா அந்த வழிபடி நடக்கலாம். எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவ சௌரியம், எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவ சௌரியம். இவ எடுத்துக்கிறாரு பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா திருத்துவது அவன் தான், சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம கிடக்க. நம்ம நினைச்சிருக்கோம் நாம தான் திருத்தணும், நம்மளால திருத்த முடியாது. அது திருத்தி பண்ணி போனாலும் ஆழ்வார் தான் பண்ணுவார் வர நம்மளால முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், ஆழ்வார் சொன்ன சீசுக்தி எடுத்து சொல்லலாம். இது ஆழ்வாருடைய நிலை, இப்படிதான் பூர்வர்கள் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி முன்னோர்கள் இருந்திருக்கா. அது ஆந்தரையும் திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருக்குமே தவிர அதுக்கு மேலே திருச்சினாலும் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. திருத்த வேண்டிய அவசியம் இல்லையே. மாறி போயிட்டாங்க, மாறி போகட்டமே, யார் வேணா மாறட்டமே. மாறினாலும் அவளுக்கு அடிப்படை ஞானம் இல்லாதபடியாக தான் மாறலாம். மாறலாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சாஸ்திர ஞானமும் இந்த தத்துவத்திரைய ஞானமும் ரகசியத்திரைய ஞானமும் இருந்திருந்தா ஞானம் இருக்க மாட்டான், மாறவே மாட்டான். அந்த அடிப்படை ஞானம் இல்லாதபடியாலே என்ன ஆச்சுன்னா வேறெடுத்த வாரிய சில கதை சொல்லி 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 அவள் மூளையை மனுப்பிடுறான். மனுப்பு ஓ இதுதான் போல் இருக்கே அப்படின்றான், இதான் ஒன்று போல் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் என்ன ஆகுது, இங்க போனா அது வருமா, அங்க போனா இது கிடைக்குமா, இங்க போனா இங்க வந்தா சாஸ்வதமா எல்லாமே கிடைக்கிறது என்ற ஞானம் போயிடுது. ஏன் போறதுன்னா வேறெடுத்த வாரி ஞானம் நுணுப்பில் மெய்யா அது இல்லை, உள்ளுக்குள்ள போகும். அந்த அடிப்படை ஞானத்தை கூட்டணும். நம்மால ஆந்தனையும் அது பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தா தான் என்னாருன்னா அப்ப அது மாறும். அப்ப அடித்தளை நன்னா இருக்கு. நீங்க அடித்தளை நன்னா போட்டு வேற 2 செங்கல் வைங்க, ஒண்ணுமே ஆகாது. அடித்தளம் இல்லாம நேரம் குடுக்குறோம் நல்லா கட்டுறது கட்டுக்கோ. எத்தனை கட்டணும்னா ஆச்சு ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு சென்னையிலேயே அதே கட்டுதான். அப்படியே போயிடும், அப்படியே போயிடுனா அதுவும் கட்டிதான். அதனால நம்ம அடிப்படை ஞானத்தை ஊட்டிகிட்டே இருக்கணும். இதுதான் இதுதான் சம்பிரதாயம், இதுதான் சம்பிரதாயம் தான் சொல்லிட்டே இருந்ததான். அது சொல்லாம போகதான் இந்த பாகவத அவதார வரத்துக்கு என்ன காரணம், முதல்ல அடிப்படை ஞானம் இல்லாத காரணம் தான் பாகவத அவதாரம். பகவானுக்கு இவனும் சரீரம் அடியேனும் சரீரம் ஞானம் வந்துருச்சுன்னா பெருமாள் மேடம் போயிட்டு நீ இப்படி வண்டியா அப்படி திரும்பி நன்னாலே சொல்லுவோமா, தைரியம் இருக்கு சொல்றதுக்கு. அதே நிலை இந்த இவ யாரை பார்த்தாலும் வந்துடும். ஏன்னா அவன் திருமேனியாத்தான் இவனா இருக்கான். இவருடைய சரீரமாகட்டும் இவருடைய ஆத்மாகட்டும் என்ன ஆகுது, பகவத் திருமேனிங்க அவன் திருமேனியை வைக்கப்படுமா இல்லையே. அந்த எண்ணம் வந்துச்சுன்னா வைப்போமா, அதுக்கப்புறம் தான் இவன் பாகவதனா இல்லையான்னு பார்க்கவே போறோம். எல்லாமே பகவத் திருமேனி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம், மலையே திருவிடம் பண்ணார் ஆழ்வார். முதல் தடவை போறான் மேல, என்ன பண்ணார், மேல வரமாட்டேன்ட்டார். மேலேயே திருமலைக்கு மேலே வரமாட்டேன்ட்டார். என்ன பண்ணாரு, ஆச்சாரியன் இறங்கி வந்து சொல்றாரு. அன்னைக்கே அப்படித்தானது. காலட்சேபம் கேட்கணும்னா காலட்சேபம் இருக்கிற கோஷ்டி எங்க இருக்கோ அங்கதான் காலட்சேபம் அதிகாரம் போகணும் அன்னைக்கே. அதனால இப்ப ஒன்றும் தப்பு கிடையாது. இதான் சொல்றேன், நீங்க வரீங்க நாங்களாம் வரல, ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு அப்படின்னா எப்பெருமானா இருக்கிற இடத்துக்கு தானே பெரிய திருமலை வந்து காலட்சேபம் பண்ணாரு. கீழே வந்து 1 வருஷ காலம் பண்ணாரு. ஆனா அவர் ஏன் மேல போட மாட்டாரு, அவன் திருமேனியா இருக்கு. அவன் திருமேனியில் என்னுடைய திருவடி படப்படாது, என்னுடைய கால் படப்படாது நினைச்சாரா இல்லையா.
அதுக்கப்புறம் முழக்கால் பிடிச்ச வச்சுன்னு முழக்கால் வச்சு தான் எடுத்து வந்தாரு. நேரத்தில் சரித்திரம் 3 தடவை கொண்டாடுது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த உண்மையான ஒரு ஞானத்தை கொடுக்கணும். அந்த உண்மையான ஞானம் எங்கிட்டு வந்தா அடிப்படை ஞானம் வந்தோம். அடிப்படை ஞானம் வந்துட்டு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் திட அத்தியாவசாயம் வந்துடும். அத்தியாவசாயம் வந்தா யார் என்ன சொன்னாலும் கலங்கவே மாட்டார். கடகால் நல்லா தாங்கா போட்டாச்சுன்னா நீங்க என்ன வேணா அசைக்க பாருங்க, அசைக்குமா? அசையவே அசைக்காது. அந்த அடிப்படை ஞானம் இல்லாத வழியால் தான் பாகவத அவதாரமா வருது. அந்த பாகவத அவதாரம் ஏற்படப்பட்டதுன்னா வாழ்க்கையே பூர்த்தியா எல்லாம் மாறி போகுது, எல்லாமே மாறும். அந்த அபசாரம் ஒரு நாளும் கூட அதான் தெரிகிறது. அப்ப சரி சுவாமி இத்தனை தூரம் அவன் சண்டை போட்டுலாம் அவ அந்த மாதிரி மாறவே வச்சுக்கேன். எத்தனை சொல்லி மாற சுவாமி சண்டையா வந்துருக்குன்னா ஒதுங்கிடு கிடையாது. அவ கேட்டவங்க அவளுக்கு வந்து சம்பந்தம் வேண்டாம், சம்பந்தமே வேண்டாம், நம்ம எதுவும் வேணாம். அதைத்தான் திருலோகாச்சாரிய தெரிவிக்கிற குற்றம் செய்தவர் தக்கல் பொறையும் சிபையும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்கணும். எங்க வரும்? குற்றம் பண்ணியாச்சுன்னா 20 வருஷமானோ அது ஞாபகம் வச்சுட்டு பழி வாங்கணுமே தான் அந்த இது கேட்கவர அவன் குற்றம் செய்வ பக்கல் குறையுமா. இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே ரொம்ப பண்ணணுமா. இது புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். ஓடு சத்தம் போடுறார். யாரை பார்த்து? புதிருஷ்டிகளை பார்த்து, பாக்கியர்களை பார்த்து. பெருமானார் சொன்னாலாம் ஏன் சத்தம் போடுறேன்? பாவம் பாவம் பண்ணிட்டு இருக்காளே, பிரம்மத்துக்கு உருவம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லை சொல்லிட்டு பாவத்தை சம்பாதிக்கிறாருன்னு அவள் திட்டாரு. பெருமானார் சொல்றாரு அவள் திட்டாரு. விபாஷத்தை எடுத்துருக்க திட்டாரு. என்ன அவள் இடத்துல நீ என்ன கருணை காட்டு. ஐயோ தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுறாள். குற்றம் செய்கிற ஒரு குறையும் கிருபை பண்ணணுமா? யாரா தப்பு பண்ணா கிருபை பண்ண முடியுமா? இதைத்தான் நானே தான் ஆயிருக்கு சர்ச்சத்தை எடுத்திருக்கேன். இல்லை இலங்கை பட்டம் கிருபையும் உகப்பும். உகப்புன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி என் தப்பெல்லாம் நீ சொல்லியிருக்கே, ரொம்ப சந்தோஷம். நான் பண்ணாத காரியத்தை நீ பண்ணியிருக்கேன். இதுதான் உகப்பு. பராசப்பட்டு தான் தெரிவித்தேன். நல்ல வெஷி முடிச்ச உடனே இவர் கொண்டு போய் இருக்கிற திருவாவணம் கொண்டு போய் போய் சமைச்சிட்டாரு. சமர்ப்பிச்ச உடனே சிஷ்யெல்லாம் பார்க்குறேன். இத்தனை வருஷமா நான் வச்சிருக்கோம், நம்ம கொண்டு போய் கொடுக்குற யாரும் வந்து இன்னைக்கு நான் வச்சிருக்கா அவர் போய் எல்லாம் சமர்ப்பிக்கிறாருன்னா நான் பண்ண வேண்டிய காரியத்தை நீ பண்ணியிருக்கேன். என்ன உபகாரம் பண்ணியிருக்கேன். உபகார ஸ்துதின்னு ஏதோ உபகாரம் பண்ணியிருக்கேன். என்ன உபகாரம்னா நான் பெருமாள்கிட்ட 2 விஷயம் சொல்லணும். என்னுடைய குற்றத்தை சொல்லணும், அவனுடைய பெருமையை சொல்லணும். அவனுடைய பெருமையை சொல்றதுக்கு நேரம் போறத, குற்றத்தை சொல்றதே இல்லை. நான் பண்ண வேண்டிய நீ பண்ணியிருக்கணும், எனக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த 4 நிலையும் வரணுமா? இன்னைக்கு வருமா? அன்னைக்கே இல்லை, இன்னைக்கு வரப்படுது. அப்ப என்ன பண்ணா? ஒன்று ஒதுங்கி வேண்டிதான், ஒதுங்கி வைக்க வேண்டிதான். ஒதுங்கி இருந்தா தான் நல்லது தவிர ஆந்தனையும் முயற்சி பண்ணி பார்க்கணும். முடியலையா? ஒதுங்கணும். மட்டவா என்ன பண்ணாங்க? அதான் அப்ப அந்த பண்ண ஆனந்த பண்ணி தெரிவிக்கிறாரியா? ஆனா அன்னைக்கா கண்ணனே தெரிவிக்கிறான். அத்தியேஷ்டா சர்வபூதானா மைத்திரியே கருணாய விஜய் என்று. அத்தியேஷ்டா யாரையும் எதிர்க்காத, துவேஷிக்காத, யாரையும் எதிர்க்காத, துவேஷிக்காத. அவன் நன்றா நினைச்சுக்கோ. இந்த முடியலையே என்னன்னா சுவாமி இதெல்லாம் பண்ண முடியல சுவாமின்னா ஒதுங்கிடும். அந்த காலத்துல ஆந்தனையும் அவனுக்கு முயற்சி பண்ணி இந்த காலம் அந்த மாதிரி பண்ணி வச்சு கலிகாலம் பண்ணியாத பண்ணி ஒன்று ஒதுக்கிடு. என்ன எதுக்கு சொல்றாங்க? அதுதான் குறிப்பென கடையுமாகி குடிமேல் தலையை அங்கே அறுப்பதே கரணம் கண்டார். தலையை அங்கே அறுத்து விழுந்தார். சொல்றபடியாக சொல்றார். தலையை அங்கே அறுப்பதே நீ இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு. செந்தனிக பூஜித்திரு ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள்தாம் நரகில் வீழ்வார்கள் நினைத்திருந்தே எப்பொழுதும் நியவர்பால் செந்தனுக பூஜித்திரு. கேள்விப்பட்டிருக்கே உபதேசமான அருளிச் செயல்களையோ ஆழ்வார்களையோ தாழ்வா நினைப்பவர்கள் தான் நரகில் வீழ்வார்கள். இந்த நரகில் வீழ்வார்கள் சப்தம் என்னன்னா உடனே சேர்த்துணும். எப்ப அபாவகத்தை அபச்சாரப்பட்டதோ அடுத்த கணமே சிறவாசம் வந்து இல்லையா? அதே போல ஆழ்வார்களையோ அருள் செய்தியோ தாழ்வா யார் நினைக்கிறார்களோ நரகில் வீழ்வார்கள். உடனே நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்தறிஞ்சு நரகில் வீழ்வார்கள் தெரிஞ்சு செந்தடுக்கு அவாட்டு கிட்டக்க போகாத. நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்தறிஞ்சு என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட கிட்டக்க போகாம ஒருங்கியே இருக்குது. அவ பத்தி கிட்டக்கே போகாது. எது சொல்ல வந்தா அப்ப அதுதான் தெரியாது. திருமாலிகள் குறிப்பென கடையுமார்கள் கூடிமே கலையை அங்கே அறுப்பதே கடவுள் கண்டார். போவதே நோயதாகும் குறிப்பென கடையுமார்கள். அவாட்டை ஆந்திரியே பண்ணு. ஆனா போவதே நோயின்னு வச்சுக்கோங்க. அவாட்டை கிட்டக்க போகாது. கிட்டக்க பண்ண நோயின்னு வச்சுக்கோ. கிட்டக்க பண்ண நோயின்னு வச்சுக்கோ. அப்படி பொறுப்பு போயிடுனா பக்கத்துல இருக்காதுங்க. எனக்கு போயிடுன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தா நல்லவர்களோட சகவாசம் ரொம்ப முக்கியம்.
அந்த சகவாசம் நல்ல மனமுள்ளதுண்டை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதேவியாம் தெளிவு கொண்டு தீய கண்டமுள்ளதுண்டை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கண்டவேறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதேவியாம் செறிவு கொண்டு தெரிவிக்கிறார் இல்லையா. இதுக்கு சொல்ல வந்து என்ன, அந்த சகவாசம் ரொம்ப முக்கியம். சத்சங்க சகவாசம் முக்கியம். சத்சங்க சகவாசம் இருந்தாலே பகவத் அவதாரம் வராது. நம்ம எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய நிழல்ல ஒதுங்கினோம்னாலே உடனே ஒரு தட்டுவா. பெருமாட்ட இல்லைனாலும் தப்பு இல்லை, தப்பு தான். ஸ்ரீவைஷ்ணவனுடைய நிழல்ல இல்லைன்னா தப்பாயிடும். பெருமாட்ட எத்தனைதான் இருந்தாலும் சரி அவர் தட்டமாட்டார். நான் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கேன், அவருடைய வந்து இல்லை நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தப்பாச்சே மாத்திக்கோ சொல்றதே இல்லை, பேசாம இருப்பார். ஆனா பாகவதால ஆகட்டும் ஆச்சார ஆகட்டும் உடனே தட்டுக்குவா. என்ன தப்பு பண்றேன், இந்த மாதிரி பண்ணலாமா கூடாது, இது கட்டுக்க பிரமாணம் எடுத்து நான் கூடாதுன்னு சொன்னேன். உடனே நம்ம புரிஞ்சிடும். உடனே அதை நம்ம பண்ணாம இருந்துக்க முடியாது. அப்ப ஸ்ரீவைஷ்ணவ திறந்த எப்பவுமே இருந்துருக்கணும். அவ கோட்டிலை கலந்தே இருந்து வச்சுக்கேன், இந்த பாகவத அபச்சாரம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வராது. வாய்ப்பு நான் வரவே பார்க்கல, வரது கிடையாது. ஏன் நமக்கு அந்த எண்ணம் வராது, அந்த எண்ணம் வரது கிடையாது. அந்த எண்ணம் வராதபடியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதை விட்டு தனியா எங்கேயா போய் மாட்டிட்டு வச்சுக்கேன் இந்த அவதாரம். எப்பொழுதும் நீயவர்பால் சென்றடுக பூசி திரிகிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஈஸ்வருடைய கோபத்துக்கு ஆளாகும் பாகவத அவதாரம் ஆளாகக்கூடாது. இது முதல். ஆக லக்ஷ்மண அவதாரம் ஏற்பட்டதற்கு ராமனை தெரிந்தார். இப்ப முதல் வார்த்தை என்ன தெரிவிக்கிறார், ஆச்சரியமான வார்த்தை, சீத்தையை ரொம்ப நன்னா தெரிவிக்கிறார். அதாவது லக்ஷ்மணனுடைய அவதாரப்பட்டார். அவதாரப்பட்டபடியாலே என்ன ஆயிட்டு, விட்டு பிரிந்தால். எதனால பிரிந்தால், அதாவது இளைய பெருமாள் விஷயமாக பேசின வார்த்தையாலே பெருமாளை பிரிந்து போனார் போலே இந்த சேதனுக்கு சத்திய விஷயத்தில் பண்ணும் அபசாரம் ஈஸ்வரன் திருவடிகளில் நினைவை லபியாமல் பண்ணும். அப்ப நான் இவனும் தெரிஞ்சிருவான். லபியாமல் பண்ணுனா இவனும் தெரிஞ்சுவான். இது முதல் வார்த்தை. இது முதல் வார்த்தை முடிச்சு. ரெண்டாவது வார்த்தை என்னன்னா, ஆசீர்வாதம் இருக்கார். முதல் வார்த்தை என்ன பண்ணார், விராட்டுக்கு அசோகனம் போல இவனுக்கு பிரகிருதி சங்கம் தேசம். இது ரெண்டாவது வார்த்தை. விராட்டுக்கு ரெண்டாவது வார்த்தை தான் பார்க்கணும். ரெண்டாவது வார்த்தை என்ன தெரிவிக்கிறார், என்ன, விராட்டுக்கு அசோகவனம் போல இவனுக்கு பிரகிருதி சம்பந்தமான தேகம். ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும். இப்ப முதல் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாகவத அவதாரம் கூடவே கூடாது. அது எதற்கு எக்ஸாம்பிள் எடுத்தாரு, விராட்டிய விஷயத்தை. வேற யாரை வச்சுக்கலாம்னா, வேற யாரை வச்சா நம்ம நம்ப மாட்டோம். விராட்டி. இப்ப அடுத்தது விராட்டிக்கு அசோகவனம் போல இவனுக்கு பிரகிருதி சம்பந்தமான தேகம். இதுக்குன்னா அசோகவனத்தை சிறப்பட்டார். அதே போல இந்த ஜீவாத்மா தேகத்துல சிறப்பட்டிருக்கின்ற இந்த சரீரம் ஒரு ஜெயில் சொல்றாரு. இந்த சரீரத்துக்கு நாங்க பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றோம், இத்தினோடு இருக்கு. 5000 ரூபாய் சொல்றோம். அது பூச்சினா என்னென்னோ வாசனைலாம் வரலாம். ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. குளிக்கிறதுனால வர அப்படியே அடிச்சுதான் போறோம். ரொம்ப பெரியவரா இருக்காரு, வாசனையா வந்துருக்கு, இன்னும் பண்றா இல்லையா, அவ்வளவு நாங்க பாதுகாக்கணும். இதை போய் ஜெயிலு சொல்றேன்னா, ஜெயில தாழ்ந்தது இல்லையா, சிறையில தாழ்ந்தது இல்லைன்னா அவ்வளவு தாழ்ந்தது சரீரம், அத்தனை தாழ்ந்தது. எது போல விராட்டு அசோகனுக்கு சிறைப்பட்டார் போல இந்த ஜீவாத்மா சரீரத்திலே சிறைப்பட்டிருக்கு. அதுவாது 10 மாசம் தான். இது 80 வருஷம், 80 வருஷம் சிறை. அது 10 மாசம் தான் சிறை. அதுல ஒரு ராமாவுக்கு போயிட்டு அதை கல்வி ஆச்சோம். அதான் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எடுக்க வராது, ஒவ்வொன்றா இருக்கும். இது சொல்றேன் சிறைட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா, சிறைப்பட்டுக்குன்னு சொல்றாரு. என்ன சிறைப்பட்டுக்குன்னா, விராட்டி பிரகிருதி சம்பந்தமான தேகம்னு சொல்றாரு. பாருங்க, இவர் என்ன சொல்லிக்கணும், விராட்டிக்கு அசோகனம் போல இவனுக்கு தேகம் அப்படி சொல்லிருக்கலாம். தேகம் சரீரம், இவனுக்கு சரீரம் சொல்லிட்டா பரவாயில்ல, அப்படி சொல்லல. விராட்டிக்கு அசோகவனம் போல இவனுக்கு பிரகிருதி சம்பந்தமான தேகம்னாரு. பிரகிருதி மூல பிரகிருதி, இந்த மூல பிரகிருதி சம்பந்தமான தேகம். ஏன்னா அந்த மூல பிரகிருதி மாறி மாறி பஞ்சபூதங்களாக தான் இந்த சரீரமே. நம்ம சரீரம் தான் என்னதுன்னா 5 சேர் ஆக்கைன்னு இதுக்கு பிராகிருதங்கள்னு பேரு. இது பிராகிருத. இந்த சரீரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள நிலம் தீ இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள வாயு இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள தீயும் இருக்கு, அக்னி உள்ளுக்குள்ள இருக்கு. ஜாடாராக்னின்னு ஒரு அக்னி, அக்னி எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. அத்தனை உள்ளுக்குள்ள இருக்கிறது ஜீரணமாக. அதனால தான் நல்லா ஜீரணமாகுது. சாப்பிட்டு நல்லா படுத்துட்டு மழை போகணும் உருவணும். அப்ப எப்படி வாருதுன்னா உள்ளுக்குள்ள அக்னி ஏறி ஜீரணிக்கிறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த 5 இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு 5 சேர் ஆக்கைன்னு பேரு. சரீரத்துக்கு பிராகிருதம். அதே இன்னொரு சரீரம் இருக்கு அப்ராகிருதம். அப்ராகிருதம் தெரிஞ்சு திவ்யமங்கல விக்கிரமாக இருக்கக்கூடிய சீவை கூட்டத்துக்கு போகக்கூடிய திருமேனிக்கு அப்ராகிருதமான திருமேனி பேரு.
அது எங்க கிடைக்கிறது? விரஜாரண்ய தீர்த்தமான உடனே அமானவனுடைய கரஸ்பர்சம் பட்ட உடனே அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கிறது. ஆனா இங்கெல்லாம் பிராகிருதமான திருமேனி. பிராகிருதம்னா என்னதுன்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5ஆல பண்ணப்பட்டது. இந்த 5 தான் மாறி மாறி வருது. அதாவது பிராகிருதம்னா மூல பிரகிருதியிலிருந்து சுருக்கமா சொல்றேன். மூல பிரகிருதியிலிருந்து மகான் பிறக்கிறது. சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் வாழ்வு சொல்லிக்கிற மூல பிரகிருதியை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்போ ஆச்சரியமான இருக்கு. மூல பிரகிருதி எவ்வளவு பிரிச்சுதான் இந்த 14 லோகத்துக்கு எத்தனையோ அண்டகடாகங்கள், அந்த அண்டகாடாகளை சேர்த்து சேர்த்து எத்தனை வந்துட்டோ அந்த மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு 10 லட்சம் மடங்கு பெருசா மூல பிரகிருதி. எங்க இருக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாதான், அத்தனை பெருசு மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியிலிருந்து தான் மகான் என்கிற தத்துவம் உருவாகுது. இப்ப மூல பிரகிருதி 1, மகான் என்கிற தத்துவம் உருவானது 2 ஆயிட்டு, அந்த மகான் தத்துவத்திலிருந்து தான் என்ன ஆகுது? மகான் தத்துவம் அகங்காரம் உருவாகுது. மகான் தத்துவத்திலிருந்து அகங்காரம் உருவாகுது. அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5 இதெல்லாம் உருவாகுது. அப்ப முதல்ல மூல பிரகிருதி, அடுத்து மகான், அந்த மகானிலிருந்து அகங்காரம் 3 ஆயிடுச்சு. அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், பஞ்சபூதங்கள். பஞ்ச தன்மாத்திரங்கள்னா மாறாத நிலை. மாத்திரை என்ன அர்த்தம்னா மாறாத நிலை. மாறாத நிலைக்கு அது என்ன சொல்றாருன்னா, பாலத்தை தயிர் விடுறோமனும் உறக்க வச்சிடணும். ராத்திரி 9 மணிக்கு உறக்க வச்சிடணும். காத்தால 8 மணிக்கு பார்த்தா 7 மணிக்கு பார்த்தா நல்லா கட்டியா தயிர் இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு அசட்சி திட்டிக்கு இருக்கும். தீர்மானிக்கு உடனே வாயில போட்டு பார்க்கக்கூடாது. உடனத்துக்கு புரியுது. எப்படின்னா அது செவிச்சாலைன்னு சொல்லுவாங்க. திக்காவும் இருக்காது, அது தனியாவும் இருக்காது, ஒரு மாதிரியா இருக்கும். அந்த ஒரு மாதிரியான நிலைதான் பஞ்ச தன்மாத்திரங்கள் இது. அது மாறுறது. பஞ்சபூதங்களாவது பஞ்ச தன்மா, இது மூச்சு போட்ட முன்னா எடுத்துக்கணும். பஞ்ச தன்மாத்திராவது. அதுக்கப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியம் நம்ம இந்திரியங்களுக்கு கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியம், ஞானத்தை கொடுக்கறது என்னது? கண்ணு, இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். ஞானம் இது இத்தனையும் கிடைக்கிறது. அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, 20 ஆயிடுச்சு. முதல்ல மூலப்பிரகிருதி 1, 21, மகான் 1, 22, அதுக்கப்புறம் அகங்காரம் 1, 23 ஆச்சு. இன்னும் 1 மனஸ்தத்துவம்னு ஒரு தத்துவம், ஆந்தரிக மனஸ்தத்துவம். இந்த மனஸ்தத்துவங்களோடு சேர்த்து 24. இந்த 24 அஜித் தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களால் ஆக்கப்பட்டதுதான் இந்த சரீரம். 24 ஒன்னா சேர்க்கணும், பிடிக்கணும். பிடிச்சிட்டு இங்க கொண்டு வச்சுட்டாங்க. ஆமா, இது என்னன்னா 24 தத்துவம் இதுக்குள்ள இருக்கு. அதைத்தான் பொங்கைம்புலனும் பொறியைம்புலனும் கருமைந்தரியும் ஐம்பூதம் இங்கு உயிரோ பிரகிருதி மானாங்கார மனங்கள் கடைசியில தெரிவிக்கிற ஆழ்வார். அப்ப 24 தத்துவங்களாக ஆக்கப்பட்டதான் இது. இதுக்கு அஞ்சிசேர் ஆக்கைன்னு பேரு இதுக்கு. அப்ப ஆக்கைன்னு சரீரத்துக்கு ஆக்கைன்னு ஆக்கை விடும்பொழுது என்ன ஆழ்வார் காட்டிக்கிறார். என்னைக்கு இந்த சரீரம் விட என்னைக்கு இந்த சரீரத்தோட அழிச்சு முறையில் நான் காத்துருக்கேன் பெருமாள். ஆக்கை விடும்பொழுது என்னென்று இல்லையா? அப்ப பிரகிருதி சம்பந்தமான தேகம். இந்த பிரகிருதி சம்பந்தமான தேகத்துக்குள்ளே யார் சிறைப்பட்டு? ஜீவாத்மா சிறைப்பட்டுருக்கான். ஜீவாத்மாவும் தேகமும் ஒன்னாண்ட. இப்ப பிரிக்க முடியுமானா பிரிக்கலாம். என்னைக்கு? அன்னைக்குதான் கிளம்பி போச்சுதான் பிரிக்க முடியுது. இதுக்கு 2 பிரிச்சாச்சுன்னா அன்னைக்கு கிளம்பி போயாச்சுன்னு அர்த்தம். பிரிக்கலாம். நான் என்ன பிரிக்கிறது? பிரிக்கிறேன்னு கிளம்பி போயாச்சுன்னு அர்த்தம். அப்ப பிரிக்க முடியலாம். அப்ப வேற யாராவது நம்ம சரி சுவாமி இங்கிருந்து வெளியே இழுக்கணுமோ? இந்த சரீரத்துல ஞாபகம் இருக்கணும். இந்த சரீரத்தை சிறையா பாவிச்சிருக்காரு. எப்படி போல அசோகவன சிறையிலேயே சீத்தை சிறைப்பட்டார் போல அசோகம்ன்ற ஒரு சரீரமா வச்சுக்கணும். அதுக்குள்ள சீத்தை சிறைப்பட்டா போல சீத்தை ஆத்மா வச்சுக்கணும். அதே போல இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவாத்மா சிறைப்பட்டிருக்கான். இதை யார் வெளில எடுக்கிறது? யாரா எடுக்கணும்? யார் எடுக்கிறதுனா சுவாமி நீரா எடுத்துக்கிறா நம்ம எடுக்கிறது எடுக்க முடியாது. வேற யார் எடுப்பா? பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரனா அவரும் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா யாராவது எடுத்துதான் ஆகணும். இதை ஒரு விளையாட்டை ஒரு சொல்லுவா. ஒரு கிளி இருக்கு. அந்த கிளிக்கு கூண்டு இருக்கு. கூண்டுக்குள்ள கிளியை போட்டு கூண்டை திறந்து வச்சுட்டாங்க. கூண்டை திறந்து வச்சுட்டேன். கூண்டை விட்டு கிளி வெளில போகுமா போகாதா? உடனே போயிடுமோனும். கூண்டை விட்டு வெளியில போகாம இருந்தா ஆச்சரியமா? போனா ஆச்சரியமா? போகாம இருந்தா தான் ஆச்சரியம், போனா ஆச்சரியம் இல்லை. அதே போல இது ஒரு சிறை, இது ஒரு கூண்டு இருக்கு இல்லையா? இந்த கூண்டுக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு இல்லையா? இந்த கூண்டு 9 துவாரங்களோடு கூடியிருக்கு. ஒரு துவாரம் 2 துவாரம் இல்லை, 9 திறந்தே இருக்கு. வாய் திறந்திருக்கு, மூக்கு திறந்திருக்கு, கண்ணு திறந்திருக்கு, கமாலம் திறந்திருக்கு, மனதளங்கள் கழிக்கிற மனம் அது திறந்திருக்கு. இத்தனை திறந்திருக்க செய்தையும் ஆத்மா உள்ளுக்குள்ளேயே இருக்கு.
எது போல கூண்டை திறந்து வச்சிருக்கோம், கிளி உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா கிளி கிளம்பி போயிட்டா, கிளம்பி போலியே. ஆனா கிளி என்ன நினைக்கிறதுன்னா, என்ன நினைக்கிறது, இந்த கிளி இந்த கூண்டு ரொம்ப நல்லா இருக்கு, பெரிய பங்களாவா இருக்கு, ஏசிலாம் போட்டுட்டா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு அப்படின்னு கிளி நினைச்சதுன்னா அந்த கிளி முட்டாள் கிளின்னு பேசு. அந்த மாதிரி நம்ம இந்த சரீரத்தை நினைக்கிறோம், எவ்வளவு நல்லா இருக்கு இந்த சரீரம், கிளி நினைக்கிற மாதிரி. சரீரம் சிறை இது, ஆனா இந்த சரீரத்தை நினைக்கிறோம் எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த சரீரத்தை என்னெல்லாம் சாதிக்கலாம், என்ன பாவத்தை சாதிக்கலாம், இந்த மேலும் 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 கர்மாவை சம்பாதிக்கலாம். கர்மாவை தொலைக்கிறதுக்காக தான் இங்க வந்து இருக்க தவிர அந்த கர்மாவை வெளியே சம்பாதிச்சுட்டே இருக்கும். சம்பாதிச்சு இல்லையா, கர்மா சம்பாதிக்கிறத இல்லையா. அப்ப இது இந்த விஷயத்தையே யக்ஷ பிரச்சனை கேட்கறான் தர்மபுத்திரிட்ட. மகாபாரத யக்ஷ பிரச்சனை கிடையாது. அந்த யக்ஷ பிரச்சனை என்ன கேட்கறான்னா, ஒவ்வொருத்தரா போறா, ஒருத்தர மூச்சடி தேடி வந்துடுறா. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிடைக்கிற தர்மம் போறான், நான் கேட்ட கேள்வி பதில் 5 பேரும் எடுத்து போகலாம், தாக்கத்தையும் சாப்பிட்டு போடலான்னா. அப்ப கேட்கறான், என்ன கேள்வின்னா, எது ஆச்சரியம்னா, இன்னொன்னு சொன்னான், எது பரம ஆச்சரியம்னா, இந்த 9 துவாரங்களும் திறந்திருக்க செய்தே இந்த ஆத்மா வெளியில கிளம்பாம போயிருக்க, உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா. இது போல கிளி கூண்டை விட்டு கிளம்பா போல இருந்தா எப்படியோ, ஆனா அந்த கிளி நினைக்கிற மாதிரி நினைக்கிறான். கிளி என்ன நினைக்கிறது, ஐயோ நான் இதுக்குள்ள ரொம்ப சௌக்கியமா இருக்கேன்னு கிளி நினைச்சா அந்த கிளி முட்டாள் கிளின்னு பேரு. அந்த மாதிரி இந்த இதுக்குள்ள என்னவா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. அந்த மாதிரிதான் இருக்கே தவிர மற்றொன்னு இதுக்கு எந்த வைபவம் கிடையாது சரீரத்துக்குன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த நிலையில் இருக்கு இல்லையா, தேகத்தை சிறைப்பட்டு கிடக்கிறான். கர்மாதீனமா அந்த தேவத்துக்கு வந்திருக்கான். இவன் இச்சாதீனமா இல்லை, இச்சையா இல்லை. ஆழ்வார் தான் வந்திருக்கா இல்லையா. ஆழ்வார் 16 வருஷங்கள் கண்ணை திறக்கல, 32வது வருஷம் மோட்சத்துக்கு போயிட்டார். பராசர வருஷம் 32வது வரைக்கும் மோட்சத்துக்கு போயிட்டார். நம்மாழ்வார் அதே போல திருவேஷாழ்வார்கிட்டும் 4700 வருஷங்கள் இருந்தார். இவெல்லாம் கிளம்பி போனாடு சுவாமி. அப்ப அத்தனை வருஷங்கள் இங்க கர்மத்தை அனுபவிச்சுட்டு போயிருக்கார். நமக்கு சந்தேகம். நாங்க 70 வயசுல போறோம், ஏதோ ஆச்சாரத்தினுடைய பற்றிட்டோம், பேர் தப்பா அதுக்கு தெரிஞ்சிருக்கு, பேட்டுக்கு பேருக்கு தைரியமா இருக்கும், ஒன்றும் கஷ்டமில்லை, தைரியமா இருக்கணும். காலத்துல நிறைய பேர் இருக்கோம், அவ போறா நாம போறோம், அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கோம் சுவாமி. அதே போல எங்களுக்கே இந்த நம்பிக்கை இருக்கு, அவருக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா அதுக்குள்ள கர்மா தொலைஞ்சிடும். 70, 60, 90 ஏதோ ஒண்ணு தொலைஞ்சிடும். தொலைஞ்சிக்கிறோம் ஆச்சாரம் சொல்லி வட்டியாச்சு, ஒரே வழி உடையவர் திரும்பி சொல்லியாச்சு. அவ நிச்சயமா கைவிட மாட்டான்னு சொல்லிட்டா. நம்பெருமாள் எழுதி கொடுத்துட்டா, ராமோ கிருஷ்ணாவி பாட்டுன்னு எம்பெருமானாருக்கு சத்திய வாழ்க்கை கொடுத்துருக்கா. அதனால நிச்சயம் நாங்கள் மோட்டத்துக்கு போயிடுவோம். ஆனா கர்மாவை தொலைச்சிட்டு போயிடுவோம். அதே போல திருமழிசை ஆழ்வாரோ நம்ம ஆழ்வாரோ அவ 32 வயசோ 4500 வரைக்கும் கர்மாவை தொலைச்சிட்டு போறாளான்னா இல்லை, நாம நினைக்கிற மாதிரி இல்லை. அவ நம்முடைய சரீரம் பேரு, அவளுடைய சரீரம் பேரு தான். இந்த சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் எடுத்துக்கொண்ட சரீரமானது கர்மாதீனமா எடுத்துட்டு இருக்கோம். அவ எடுத்துள்ள சரீரமானது கர்மாதீனம் இல்ல, இச்சாதீனமான சரீரம். இச்சாதீனமான சரீரம் புரியுது காசுறேன். இப்ப நாமே புதுவா பிறக்கலாம், யானையா பிறக்கலாம், பூனையா பிறக்கலாம், ராட்சசனா பிறக்கலாம், எந்த தேவனும் எடுத்து பிறக்கலாம். ஏன்னா 4000 வருஷம் ஏன் நாம இங்கிருந்து கிளம்பிட்டோம் இல்லையா, கிளம்பி திருப்பி பிறக்கணும்னாலே எந்த ஜென்மம் மனுஷதா பிறக்கணும்னு அது அவசியம் இல்லை, எந்த ஜென்மமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த கிளம்பி போடணும்னு இன்னொரு சரீரம் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு சரீரம் கிடைக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகலாம், 4000 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம், 40 லட்சம் வருஷம் ஆகலாம், எத்தனை வேணா ஆகலாம். அப்ப வரைக்கும் இந்த ஆத்மா எங்க இருக்குன்னா இங்கே தான் சுத்திட்டு இருக்கும், அங்கங்க அங்கங்க சுத்திட்டு இருக்கும். என்ன சுவாமி ஒண்ணு இந்த மண்டபத்துல இருக்க போனோம், இந்த மண்டபத்துல எத்தனை ஆத்மா ஆக்கலாம்? சுமார் ஒரு 1, 2, 3, 4 ஒரு 10 ஆத்மாங்கன்னா 10 லட்சம் இல்ல 10 கோடி கூட இருக்கலாம். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா ஆத்மா சூட்சமானது, நம் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆத்மாவுக்கு சரீரம் இருந்தா தான் நம் கண்ணுக்கு தெரியும். ஆனாலும் அப்பவும் ஆத்மாவை பார்க்க முடியாது, சரீரத்தை தான் பார்க்க முடியும். ஆத்மா நேரடியா யாருமே தெரிவிக்க முடியாது. ஆத்மா ரொம்ப சூட்சமானது. வாலாத்த சதிபாகஸ்த கல்பித்தா தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப அத்தனை பேரும் அந்த செவிக்கிறோம்னா செவிக்க முடியாது ஆத்மா யாருமே. அப்ப எனக்கு எப்ப கிடைக்கும் சரீரம் கிடைக்கும்னா 40,000 வருஷம் ஆகலாம், 4000 வருஷம் ஆகலாம், அது வரைக்கும் ஆத்மா சுத்திட்டே இருக்கும். ஆத்மாவுக்கு எப்ப சரீரம் கிடைக்கும் தெரியுமா? எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இவர் என்ன வார்த்தை போட்டிருக்காரு ஆச்சரியமா நல்லா பாருங்க. பிரகிருதி சம்பந்தமான தேகம்னு போட்டிருக்காரு. அப்ப மூல பிரகிருதி சம்பந்தமான தேகம். அப்ப அந்த மூல பிரகிருதி சம்பந்தமான தேகம்னால ஒரு கர்மாதீனமான தேகம் தான் இருக்கு. அப்ப எனக்கு இங்கிருந்து கிளம்பி போயாச்சுனாலே மோட்சத்துக்கு போறேன்னா இங்கதான் சுத்திட்டு இருக்க போறேன். அப்ப என்னுடைய கர்மா எங்க இருக்கும்? என்னுடைய ஆத்மாவுக்குள்ள இருக்குன்னா என்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய கர்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆத்மாவுக்குள்ள கர்மா இருக்காது. கர்மாலாம் போயிட்ட சுவாமி அவ்வளவுதானே.
போயிட்டா சிவைக்குள்ள போயிடலாமா இல்லை சொர்க்கத்துக்கு போயிடலாமான்னா அப்படி இல்லை. பெருமாளுடைய திருவள்ளத்துல நம்முடைய கர்மா பூர்ணமா இருக்கும். திருவள்ளம் அந்த கர்மா பழுகணும். பழுத்தாதான் எனக்கு அடுத்த சரீரம் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் சரீரம் இருக்காது. கர்மா பழுத்துன்னு வச்சுக்கேன், அடுத்த சரீரம் என்ன ஆகுதுன்னா இவனுக்கு பள்ளி சரீரமா, பாம்பு சரீரமா, பூரான் சரீரமா, இல்ல தேவ சரீரமா, மனுஷ சரீரமா, அல்லது மிருக சரீரமா அப்படின்னு அந்த கர்மா தீர்மானிக்கிறது. இதனுடைய கர்மாவுக்கு அந்த கர்மா பழுக்கணும். கர்மா பழுத்த ஒண்ணுமே நாம சிலதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கட்டி வந்துட்டு வச்சுக்கேன் சாமி கட்டி இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணுங்க மருந்து போட்டோம், பழுத்ததுக்கு அப்புறம் அதை அமைக்க எடுத்து சீ எடுத்துக்கலாம் சொல்றாளா இல்லையா. அதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கறான். அந்த காலத்துல இன்னைக்கு வேற மாதிரியே பண்றா, அடுத்த ஏதோ பண்றா. அந்த காலத்துல அஞ்சு பண்ணிருந்தா இந்த கர்மா பழுத்த உடனே அப்ப அது முடிவு பண்ணும் எனக்கு என்ன ஜென்மா அது முடிவு பண்ணுறது இல்லையா. இந்த சரீரத்தை வச்சுட்டு இவன் சுகதுக்கத்தை, ஏன்னா இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது ஆத்மா மட்டும் வச்சுட்டு சுகத்துக்கு அனுப்ப முடியாது. ஆத்மா இருந்ததுன்னா கர்மாவையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, புண்ணியத்துக்கும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரணாதி பண்ணதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சரீரம் இருந்தா தான் சரணாதி பண்ண முடியும், சரீரம் இருந்தா தான் புண்ணியம் பண்ண முடியும், சரீரம் இருந்தா தான் பாவத்தையும் பண்ண முடியும். இப்ப சரீரம் தேவையா இல்லையா சாமி? சரீரம் தான் புண்ணியம் பண்ண முடியும் சொல்றாரு. புண்ணியம் மட்டும் பண்ற மாதிரி ஒரு சரீரத்தை கொடுத்துருங்க, சரணாகதி மட்டும் பண்ண மாதிரி ஒரு சரீரத்தை கொடுத்தா சரீரம்னு வந்துட்டாலே கர்மாதீனம் நல்லா வச்சுக்கணும். இப்ப எப்ப கர்மாதீனமா பிறந்தாச்சுனாலே அந்த கர்ம யார் இங்க பிறந்திருக்காளோ பிறந்தவ அத்தனை பேரும் கர்மத்தை தொலைக்கிதான் பிறந்திருக்கான். அவ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த லோகத்துல ஜெயிக்கணும், திருவரங்கத்தை ஜெயிக்கணும், மேலக்கோட்டை ஜெயிக்கணும், திருக்கட்சியில ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருக்கான். அதெல்லாம் பிறக்கல, கர்மத்தை தொலைக்கதான் பிறந்திருக்காரு. எப்ப கர்மத்தை தொலைச்சாரோ தொலைச்சிட்டு அவன் திருவடியை போய் அடையணும். ஆனா இங்க என்ன இருக்குன்னா கர்மத்தை தொலைக்கப்படுது மேலும் கர்மத்தை சேர்த்துக்கிறான், அபச்சாரப்பட்டு கேட்கிறான். அப்ப இந்த பிரபுதி சம்பந்தமான இருக்கு இல்லையா, அப்ப எனக்கு அடுத்த ஜென்மான்னு கொடுக்குறாள் சுவாமி. யார் கொடுக்குறா? என் கர்மா கொடுக்கறதா பகவான் கொடுக்குறாரு? பகவான் கொடுக்குறாருன்னா ஒருத்தர் பிரதான மந்திரியா இருக்கார், நான் ஏதோ சாக்கடையில் உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கு, என்கிட்ட துரோகம் பண்றாரு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இப்ப என் கர்மா பண்றதான்னா அப்ப அவர் எதுக்கு சுவாமி? என் கர்மாவை நான் தெரிவிச்சுக்கிறேன், என் கர்மத்திலேயே தான் நான் பிறக்கிறேன், பகவானுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லையே. பகவானுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் கர்மாவடியா நான் பிறக்கிறேன். பகவானுக்கு சம்பந்தம் இருக்குன்னா அப்ப அவரையே பெரியவரா பிறக்க வச்சார், என்னையே சின்னவரா பிறக்க வச்சார். நம்மாழ்வார போல என்னை புதிய வாழ்க்கை உட்கார வைக்கிறாங்க, ஏன் பண்ணல? இதாவது நல்லா கேட்குவோம், இதெல்லாம் நம்ம பண்ணா கேட்போம், என்ன பண்ணிருக்கலாம் இல்லையா, ஏன் பண்ணல? இது ஆழ்வார கேட்கிறேன், நாம கேட்கறது இல்லை. இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய், அன்றென்னை புறம்போக புறத்தது என் செய்வாய். இன்னைக்கு ஆழ்வாரா உட்கார வச்சிருக்கே, நேற்றுக்கு ஏன் பண்ணல? நல்லா கேட்குதுன்னு அவர் என்னமோ கேட்கிறாரு, இதை பண்ண அது பண்ண, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. நான் நேற்றுக்கு ஒண்ணு பண்ணல, இன்னைக்கு ஒண்ணு பண்ண, நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப என் கர்மத்தின் வழியா தான் பிறக்கிறேன்னா அப்ப கர்மாதனை பண்ணிருக்கான், பெருமாளை வேண்டாம்னு வச்சுக்கேன். இப்ப பெருமாள் தான் கொடுக்குறான்னா அப்ப அவர் ஏன் ஒருத்தர் வசதியா பண்ற, ஒருத்தர் சாட்சியா பண்ணாரு? வைஷன்ய நைட்ரன் பேருக்கு இருக்காரு. பெருமாள் பாரபட்சம் பார்க்கிறார். குடும்பத்திலேயே அண்ணா தம்பிக்குள்ள பாரபட்சம் தாயா தம்பா காசம் வச்சுக்க ஓடு சண்டை வரும், பெரிய சண்டை வந்துடும். அவனுக்கு மட்டும் நிறைய பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அது எங்க முடியும்னா கடைசியில் இந்த பாகப்பிரிவு பாருங்க, அப்ப காணும். அதுவும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சௌக்கியமா இருக்கலாம். ஆயிரத்தி கூட வேற சப்போர்ட் காலம் என்னவா பண்ணலாம் அப்படின்னு ஏத மாதிரி ஆயிடுது இல்லையா. அப்ப அந்த மாதிரி நிலையெல்லாம் பகவானுக்கு இருக்கான்னா இல்லையே சுவாமி தான். அப்ப பண்ணவே அவரை மட்டும் ஏன் பெருசா பிறக்க வச்சார்? என்னுடைய கர்மாதீனா 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 தான் பிறக்கிற, பகவான் தான் பிறக்க வைக்கிறார். ரெண்டுமே சொல்றாரு, ஒண்ணு கர்மாதீனமா இல்லை பகவான் தீனமா. புரியத்துக்காக சொல்றேன். அதாவது நாம இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஜன்மம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு யாரும் கொடுக்க மாட்டான். புரியத்துக்காக கடைக்கு போறோம், 4 பருப்பு வகை வச்சிருக்கான். நீ பருப்பு எக்கச்சக்கமா போயிடுச்சு, எங்கேயோ விலை போயிடுச்சு. 4 பருப்பு வச்சு இது கிலோ, இது 220, 250, 170, 160 அப்படின்ட்டா. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா. அதே போல உங்களுக்கு அடுத்த ஜென்மாவை நான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது பூரா ஜென்மா, இது பாம்பு ஜென்மா, இது மனுஷ ஜென்மா, இது இந்திர ஜென்மா, இது தேவன் ஜென்மா. உங்களுக்கு எந்த ஜென்மா வேணுமோ நீங்க தாய் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவா? இந்திர ஜென்மாவுக்கு தான் போவா, பூரா ஜென்மாவுக்கு போவாளா, பாம்பு ஜென்மாவுக்கு போவாளா?
அந்த மாதிரி சாய்ஸ் தான், அந்த மாதிரி சாய்ஸ் தான் உண்டான சொன்னா அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. அதெல்லாம் கொடுக்குறாரு, எங்க கொடுக்குறா? கொடுக்கறதே இல்லை. நமக்கு ஒண்ணுமே தெரியல. நம்முடைய கர்மத்தின் மூலமா தான் நம்ம போறோம். கர்மத்தின் மூலமா தான் நம்ம பறக்கிறோம்னால அப்ப கர்மத்துக்கு ஞானம் இருக்கா இல்லையா? கர்மாவுக்கு ஞானம் கிடையாது. எந்த கர்மாவுக்கும் ஞானம் கிடையாது தானே யோசிக்கோ. ஜீவாத்மாவுக்கு தான் ஞானமே தவிர கர்மாவுக்கு ஞானமே கிடையாது. அப்ப கர்மா தான் பிறக்க வைக்கிறதுன்னா ஞானம் இல்லாத ஒரு வஸ்து ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒரு சரீரத்தில் பிறக்க வைக்கிறதுனா தேவைதா? அப்ப கர்மத்தால் நான் பிறக்கலைன்னு தானே தெரியாது. ஆனா கர்மா இருந்தால் தான் பிறக்கிறான். இதை மறுபடியும் இங்க குழப்ப வைக்கணும், மறுபடியும் குழப்பிட்டே இருக்கு. கர்மா இருந்தால் தான் பிறக்கணும். ஆனா கர்ம ஞான சூன்யம், அது அச்சித்தது, சித்து கிடையாது, அச்சித்து. ஆனா அந்த கர்மத்துக்கு தகுந்தாற் போல பகவான் நம்மை பிறப்பிக்க வைக்கிறான். அப்ப எப்ப கர்மம் பழுக்கணும், பழுத்ததுக்கு அப்புறம் அந்த பழுத்ததுக்கு போல இந்த கர்மா பண்ணிருக்கான், இவனுக்கு புறான் ஜென்மா, இவனுக்கு மனுஷ ஜென்மா, இவனுக்கு தேவதை ஜென்மா, இவனுக்கு இந்த மாதிரி ஜென்மா, இவன் வேற பெரிய கோடீஸ்வரனா வரப்போறான் அப்படின்ற ஜென்மாவை யார் கொடுக்குறான்னா பகவான் தான் கொடுக்குறான். ஆனா பகவான் தன்னுடைய விருப்பப்படி கொடுக்கறது இல்லை. நான் விருப்பப்படி கொடுக்குறான்னா கொடுக்கறது இல்லை, கர்மத்தின் மூலமா தான் கொடுக்குறான். அதனால இந்த குற்றம் பகவான் ஏறாது. இந்த கேள்விய சிவாஷிட்ட கேட்டு பூர்வபட்சி ஆட்சேபிக்கிறான் எம்பெருமானாட்ட. நீ கர்மத்தின் மூலம் தான் பிறக்க வைக்கிறான். அப்ப பகவானுக்கு சம்பந்தமே இல்லையே, எனக்கு பகவானை சேவிக்க வேண்டாமே, என் கர்மாவை நான் பாத்துக்கிறேன்னு. அப்ப எனக்கு தெரியும் நான் பண்ண புண்ணியமும் எனக்கு வர போறது, நான் பண்ண பாவம் எனக்கு வர போறது. அப்ப எதுக்கு குறுக்க ஏன் வர கேட்கறான்? இல்ல அந்த புண்ணியத்துக்கோ பாவத்துக்கோ அது அச்சித்வத்து, அதுக்கு ஞானம் கிடையாது, ஞான புண்ணியம். அது அந்த ஞானம் இருக்கக்கூடிய பகவான் தான் உனக்கு இந்த பிறப்பு இந்த பிறப்பு கொடுக்குறாங்க. அப்ப இந்த பிறப்பு அவன் கொடுக்குறாரு. அப்ப எனக்கு நல்லா கொடுக்க வைக்கிறான், ஏன் என்ன ஜீவனா பிறக்க வைக்கிறான்? கூட வேற கண்ணன் கொண்டு போயிட்டான். அவன் பாவத்தை அவன் பண்ணிட்டு இருந்தானா அவனை பாவ யோனியிலேயே பிறக்க வைக்கிறேன்னு கூட அவரே செய்யல. அவன் கீதையில சொல்றான், யார் பாதிக்கணும் அவனை பாவ யோனியிலே பிறக்க வைக்கிறேன், பாவத்திலேயே பிறக்க வைக்கிறேன். இந்த ஜென்மம் ஒரு பாவம் பண்ணா அடுத்த ஜென்மம் சுவாமி பாவம் பண்ணா போற சுவாமி, அடுத்த ஜென்மம் கொஞ்சம் புண்ணியம் பண்ற மாதிரின்னா இதை விட மோசமான பாவத்தை பிறக்க, அடுத்த ஜென்மம் அதை விட மோசமான பாவத்தை பாவ யோனியில பிறக்க வைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். என்ன சுவாமி இந்த மாதிரி பாவம் தானே பண்றானா? அவர் பண்ணல. அவர் என்ன பண்றார்? நீ பண்ணின பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல அவர் பண்ணிட்டு. இப்ப பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல அவர் பண்றாரு இல்லையா? எந்த பாப புண்ணியத்துக்கு தகுந்தா போல? போன ஜென்மால ஒரு பாபம் புண்ணியம் பண்ணிருக்கேன், ஜாகிரதை. போன ஜென்மால ஒரு பாப புண்ணியம் பண்ணிருக்கேன், அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஜென்மா. சரி, அதுக்கு முன்னாடி ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஒரு பாப புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜென்மா. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மா, அதுக்கு முன்னாடி ஒரு பாப புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதுக்கு தகுந்த ஒரு ஜென்மா. இப்படியே போயிட்டு இருந்தா முதல் ஜென்மான்னு வரும் இல்லையா? வருமா வருது? முதல் ஜென்மான்னு வரும் இல்லையா? அப்ப என்ன பாவம் பண்ணியிருப்பேன்? அப்ப முதல் ஜென்மா என்ன சொன்ன? சாஸ்திரோக்தமா முதல் ஜென்மா என்பதே கிடையாது. ஜென்மாக்கள் எப்பவுமே அனாதி. ஜென்மா அனாதி, புரியுதா? எப்பவுமே இருக்குது. கர்மாத்திரம் அனாதி, கர்மாத்திரம் அனாதி என்னென்றே இருக்கும். இந்த காலத்துல இவன் பறந்தான் கிடையாது. அதுதான் ஆத்மாக்களுக்கு ஒரு இந்த காலத்துல பறந்ததுன்னு கிடையாது. ஆத்மா நித்தியம், என்றைக்குமே இருக்கக்கூடியது. இந்த காலத்துல ஆத்மா பறந்திருக்கு, இந்த ஜீவாத்மா இந்த காலத்துல பறந்தான், அந்த ஜீவாத்மா இந்த காலத்துல பறந்தான் கிடையாது. என்னைக்குமே நித்தியம் இருக்கிறது. எப்ப ஜீவாத்மா நித்தியமோ கர்மாக்களும் அனாதி. கர்மாக்கள் நித்தியம் இல்லை, நல்லா வச்சுக்கோ. அனாதி சப்தத்துக்கும் நித்திய சப்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அனாதி என்றால் ஒரு காலத்துல அந்தம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, கர்மா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்மா முடிச்சுட்டா என்ன ஆகுது? பகவத பிரீத்திகாரி கைங்கரியம் சதா வித்வான் புண்ணியபாபி விதிய நிரஞ்சன பிரம்மம் பிராப்தி உபீதி புண்ணியத்தையும் பாகத்தையும் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுது? நேரம் சீவைகளுக்கு பகவத பிரீத்திகாரி கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப கர்மாக்கள் கிடையாது. அப்ப கர்மா அனாதின்னு சொல்ல முடியாது, கர்மா நித்தியம் சொல்ல முடியாது, அனாதின்னு சொல்லலாம். கர்மா பழைய காலத்துக்கு, எந்த காலத்துக்கு? எப்பவுமே இருக்க முடியாது. ஆனா ஒரு காலத்துல அந்த கர்மாவை தொலைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. மன்னவர் விதியே வைகுந்தம் புகுவது, மன்னவர் விதியேன்னு ஆழ்வார்த்தேன் என்னைக்காவது யாரை போய் புரிதாகணும். ஆனா கர்மாக்கள் அனாதியாக அந்தம் உண்டு. ஆனா ஜீவாத்மா தத்துவமானது அந்தம் இருக்கானா? கிடையாது, என்னைக்குமே இருக்கும். இன்னைக்கு ஜீவாத்மா போயிட்டு சுவாமி கிடையாது, இன்னைக்கு ஜீவாத்மா பிறந்தது கிடையாது. நித்தியாத்மாவோ முக்தாத்மாவோ கர்த்தாத்மாவோ எல்லா ஆத்மாக்களும் இந்த காலத்தில் பிறந்தது கிடையாது.
எல்லா காலத்திலுமே இருக்கும். அதே போல கர்மாவும் முதல் கர்மா என்பது கிடையாது. புரியுதா? முதல் கர்மா என்பது கிடையாது. கர்மாக்கள் அனாதி. ஆனா அந்த கர்மாக்கள் அந்த முடிவாவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஆச்சார அனுகிரகத்தாலும் பாகவத கடாட்சத்தாலும் பகவத அனுகிரகத்தாலும் முடிவாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. நமக்கெல்லாம் முடிவுதான். எப்ப இங்க வந்து இதை கேட்டுட்டு இருக்கணும், இதுக்கு மேல யார் கிடைக்கும் அவருக்கு? எனக்கு அங்க போய் கேட்கணும், என்ன விட உனக்கு யாரு கிடைக்கும்? எம்மிங்காவை கேட்கிற, என்ன விட்டா உனக்கு யார் கிடைக்க போற? ஒருத்தரும் கிடைக்க போறது யாரு கிடைக்கும்? ஒருத்தர் கிடைக்க போறது. அது வாஸ்து எனக்கு என்ன பண்ணுறது, யாரும் கிடைக்கலையே ரத்தக்கும் பாத்திரம் கூட்டம் இன்னும் பாத்திரம் அது வேற எதுனா இவ்வளவு கூட வருது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கர்மாக்கள் அனாதியானதும் அந்தம் உண்டு. அதனால இங்க கர்மா வச்சு படிக்கிறேன்னா என் கர்மாவால நான் பிறக்கல, ஆனா பிறக்கிறேன். எதனால? பகவான் தான் அந்த கர்மாவுக்கு உண்டான ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த கர்மத்துக்கு தகுந்தால் போல சரீரம் இல்லை. சரி, இப்ப இந்த தந்தத்துக்கு தந்தா மாதிரி சரீரம் சரீர சுவாமி வருட்ட சுவாமி, அப்ப இந்த சரீரத்தை நான் கொடுக்குறேன், அவர் தானே கொடுக்குறாருன்னா அவர் கொடுக்கல. புரியறதுக்காக ஒரு விஷயத்தை என் கர்மாவை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்துக்கவே மாட்டேன். ஏன் சொல்றேன்? எனக்கு நானே தண்டனை கொடுத்து பண்ணேன். நன்னா தெரியும் நான் பாபம் பண்ண கர்மா, பாபம் பண்ண ஆத்மா நல்லா தெரியும். இப்போ அடுத்த ஜென்மாவுக்கு நான் எடுத்து தேர்ந்தெடுத்துக்கணும் சுவாமி. நான் தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த ஜென்மாவுக்கு தகுந்த கூட நான் வந்து ஒரு பாம்பா பறக்கணும், ஒரு பள்ளியா பறக்கணும், ஒரு கீழியா பறக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன். நானே பிறந்துக்கிறேன் அப்படின்னு தேர்ந்தெடுப்பேன். எடுக்கவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நான் ஒரு தண்டனை ஏற்றுப்பேன், இந்தனுடைய பதவி கிடைக்காதான்னு பார்ப்பேன். ஏற்றுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா புரியத்துக்காக சொல்றேன். இப்ப இதெல்லாம் போட்டுருக்காடியா, 2 மாசத்துக்கு வந்து கட்டணும், மின் கட்டணம் கட்டணும். 2 மாசத்துக்கு ஒரு மின் கட்டணம் கட்டணும்னு என்ன ஆகுது? கட் பண்ணிட்டு போயிடுவோம், ஒண்ணும் பண்ண மாட்டான். கட் பண்ணி திருப்பி பணம் கட்டாதான் கிடைக்கிறது. உடனே அரசாங்கத்தில் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை இவெல்லாம் இந்த காலேஜ் கட்டிருக்கா, ரொம்ப நல்லவரா இருக்கா, அவளுக்கு விருப்பம் இருந்தா கட்டட்டும், 2 மாதம் நீங்க கட்டலாம் பரவாயில்ல, நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு ஆணையை பிறப்பிச்சுட்டாங்க. ஏன் யாரா கட்டுவாளா? சுவாமி இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவா இல்லையா? அப்ப யார் கட்டுவா? அப்ப தண்டனை யாரா ஏற்றுப்பாளா? ஏற்றுக்க மாட்டார். அதனால்தான் பெருமாள் அந்த கர்மாவுக்கு உண்டான ஒரு தண்டனை கொடுப்பதுதான் எது? சரீரத்தை கொடுப்பது. இப்ப சரீரத்தை கொடுத்தாலும் தண்டனை தெரியாது இல்லையா? அதைத்தான் சிரவாசம்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தண்டனை என்ன பண்றோம்? சிறையில போட்டுறா இல்லையா? தண்டனை என்ன அர்த்தம்? சரீரம் என்கிற சிறையில போடணும். இப்ப பிறப்பதே தண்டனையானா? ஆமா. உனக்கு புண்ணியமோ பாவமோ இருந்தா தான் நீ பிறக்கணும். புண்ணியமோ பாவமோ இல்லைன்னு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. புண்ணியமே நில் பேலன்ஸ் வந்துட்டு வச்சுக்கேன், உடனே என்ன ஆகும்னா நேரம் அது எங்க போகணும் போய் செஞ்சிடும். புரியறதுக்காக இருக்கு. இந்த அந்த காலத்துல அந்த பலூன் கட்டி வச்சுப்பா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு விளம்பரத்துக்காக போட்டு ஒரு பெரிய கயிறை போட்டு ஒரு மொட்டை மாட்டை கட்டி அது மேல பறந்துட்டே இருக்கும். அது காற்று உள்ளுக்குள்ள காற்று அடிச்சிருப்பாங்க. அது இயற்கையான காற்று. ஆனா அது செயற்கையா இங்க நின்று இருக்கு, செயற்கையா கட்டுப்பட்டு இருக்கு. எதுக்காக? இந்த கயிறுல கட்டுப்பட்டு இருக்கு. அந்த கட்டுப்பட்டு கத்திரிச்சிட்டோம் வச்சுக்கேன், அது இயற்கையான தன்மைக்கு தானே போயிடும், மேல போயிடும். அதே போல இந்த கர்மத்துக்காக இந்த ஆத்மா கட்டுப்பட்டு இருக்கு, சரீரமா ஆத்மா கட்டுப்பட்டு இருக்கு. கர்மம் போயிட்டு வச்சுக்கேன், இது இயற்கையான கர்மம் வந்து என்ன ஆகுது? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்து. இப்ப கர்மம் இருக்கவே தான் இங்க இருக்கிறது. அப்ப கர்மம் இருக்கவே இல்லாது சிறப்பட்டு இருக்கு, சரீரத்துக்கு சிறப்பட்டது. சரீரம் போகாது ஸ்ரீவைகுண்டத்துக்கு, சரீரம் சிறை ஆயிடுச்சு. அந்த சிறை ஆனா கூட அந்த சிறப்பட்டத்துக்கு விடுபட்டு சிறையில் விடுபட்டு அங்க போய் சொன்ன அங்கேயும் இன்னொரு சரீரம் கிடைக்கிறது. அது சிறையில் இல்லைன்னா அதுதான் சொன்னா அது அப்ராகுதன்னு சொன்னேன், இது பிராகுதன்னு சொன்னேன். பிராகுதன்னு சொன்னாலே நமக்கு அத்தனையும் வந்துடும். அப்ராகுதம் சொன்னாலே எதுவுமே இருக்காது. பகவத் அனுபவத்துக்கு மற்றவங்க கிடைக்காது. பிராகுதன் வந்துட்டா. அதனால ஆழ்வார்களும் ஆச்சாரம் கிளம்பணும் அங்க போகணும் சொல்றதுக்கு காரணம்னா நாம சொல்றது இல்லை, ஞானம் நாம தான் சொல்லணும். அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இங்க இருக்கிறதையும் பகவத் அனுபவத்தில் தான் இருக்கா, அங்க போயும் பகவத் அனுபவத்தில் தான் இருக்கா. நாம அங்க போய் எப்படி இருக்கோம், அங்க போய் பகவத் அனுபவத்தில் தான் இருக்க போறோம் பார்க்குவோம். ஆனா இங்க இருக்கிற அனுபவம் இருக்கோம்னா இன்னொரு ஆட்சி ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னா எங்க போச்சுன்னு தெரியாது அனுபவம். இல்லையா சார்? 11 மணிக்கு ஆரம்பிச்சுட்டா 1 மணிக்கு முடிஞ்சுட்டேன்னா அவ்வளவுதான் அனுபவம். அதுக்கப்புறம் தான் இருக்குன்னா அவரே கேட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு 11 சொன்னா திருப்பி என்னைக்கு வரும் அதை எழுதி பார்த்துட்டே இருப்பார். திருப்பி என்னைக்கு வரும் எதிர்பார்ப்பு. ஆனா அங்க அனுபவம் பூர்ணமா இருக்கு இல்லையா? ஆழ்வார் இங்க இருக்கி அங்க இருக்கிற அனுபவத்தை இங்க அனுபவிக்கிறார். இருந்தாலும் அவர் கலந்து போனன்றார். நல்லா கவனிக்கணும். ஆழ்வார்கள் என்ன நிலத்தேவர் குழுவனம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
நிலத்தேவர், இங்க இருக்கிறதே அவர் தேவர்களாம், நித்திய சூரியர்களா இருக்கலாம். இருந்தாலும் கிளம்பணும்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் இருந்தாலே சம்பந்தம். விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனவை மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டு ஆழ்வார் கதர்றார். 7ஆம் பத்து முதல் திருவாழி, 6ஆம் பத்து 10ஆம் திருவாய் முடிச்ச உடனே அப்படியே கண்ணை திறந்து பார்க்கிறார். என்ன பண்ணார் ஆழ்வார்? சரணாகி அதிர்ச்சித்தார். அகலகில்லே இறையமென்று அலர்மேல் என்று உரைமார்பார் நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே நிகரிலவரர் முனிக்கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கு நபர்த்து புகுந்தேன்னு சரணாகி அதிர்ச்சித்தார். ஓ, திருவாதிரை ஆயிடுச்சு, சரணாகி ஆயிட்டு, சரணாகி படித்த பூர்ணமாண்டு, அப்போதே சரணாகி, அது மட்டும் இருந்தது உடனே சரணாகி பல உடனே அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா சீவை கூட்டத்தில் இருக்கேன், கைங்கரியம் பண்ண போறேன். கண்ணை திறந்து பார்த்தா நேரம் அந்த பூலோகம் தான் கண்ணப்படுறேன். ஐயோ, இதுதான் தெரிஞ்ச போகவே இல்லையா நானு, சரணாகி பண்ணேன் நானு, என்ன ஆச்சு சரணாகி படிக்கவே இல்லையாண்ணா? ஏன் படிக்கிறேன்னு பார்த்தால் இந்த சரீரம் இருக்கே உன்னிலாவி ஐவரால் உடனேற்றி என்னை உன் பாதபங்கையும் நன்னிலா வகையே நனிவான் இன்னும் எண்ணுகின்றாய் எண்ணிலா பெருமாயனை இமையர் கொலை ஒட்டு உலகம் உண்டுடை அண்ணடே அமுதே அப்பனே என்னை ஆழ்வாரன் கதறார். ஓடு கதறார். இது இருக்கிற வாசி இந்த சரீர சம்பந்தம் இருக்கிறது, இந்த சரீர சம்பந்தத்தால்தான் போகலன்னு சொல்லிக்கிறார். அப்ப அவளுக்கு இங்க சரீரத்தோட இருந்தாலும் பகவத் அனுபவத்து தான் பூர்த்தியா இருக்கு. இருந்தாலும் போகணும் போகணும் சொன்னீங்கன்னா இது இருந்தருமா ஞானமா இருக்கிறபடியெல்லாம் வருந்தான். நமக்கெல்லாம் அந்த கஷ்டமே இல்லை. அவ வேணா கஷ்டப்பட்ட சொன்னேன், நாங்க இங்க சௌக்கியமா இருக்க சுவாமி. என்ன சௌக்கியம்னா பகவத் அனுபவம் இல்லாமே சௌக்கியமா இருக்கணும். அவ பகவத் அனுபவம் இருந்துட்டே சௌக்கியமா இல்லைன்றா, இதுதான் கஷ்டம். இது ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம இங்க ஒருத்த கேட்டோம், நீ இத்தனை பட்டின்றே சௌக்கியம் நான் எவ்வளவு சௌக்கியமா இருக்க மாட்டேன்னா, என்னது கண்டு கேட்டு விட்டு போந்து உண்டு ஐஸ்வர்ய அனுபவத்திலே சௌக்கியமா இருக்கணும். அத்தனை என்னது அடுத்த ஜென்மா போகணும் வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். அவர் அப்படி இல்லை, இங்க இருக்கத்தையே பகவத் அனுபவம் பூர்ணமா பண்றா இல்லையா, அவளுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா பெருமாள் தான் போக விடாம பண்றான். ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை போக விடாம முடியாதுமா? ஆழ்வார் கதகர்ந்தார் ஒவ்வொருத்தரும் இந்த நீவை இனியா முறாம இனி நான் இருக்க மாட்டேன் ஒரு தடவை இல்லை 20 தடவை சொல்லியிருக்க. நமக்கு தோணும், என்ன சுவாமி ஆழ்வார்க்கை 20 தடவை பிரார்த்தித்து தான் கொடுத்துருக்காருன்னா அப்படின்னா எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நமக்கு உடனே கொடுத்துருவார் நம்ம. ஆனா நாம போக மாட்டோம், ஒன்றும் வேண்டாம் தீர்த்தா கிடையாது. ரொம்ப நல்லா சொல்லி 1 வருஷம் 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு 2 பேருக்கு மோட்சம் கொடுக்குறான்னு பார்க்கறேன். இது ஒரு 10-15 பேர் இருக்கேன், மோட்சம் கொடுக்கலாம் பாருங்க. யார் வரேன்னு சொன்னா முதல்ல அடியாயிட்டு போடுவேன். சுவாமி தெரியாத தரமா சொல்லிட்ட, நான் மோட்சத்துக்கு வர்றதா இல்லை சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? ஆனா ஆழ்வார் இல்லை, அப்படி இல்லை. கொடுக்கணும் பிரார்த்தித்தாலும் பெருமாள் கொடுக்கறதில்ல. என்ன காரணம்னா ஆழ்வார் இருந்தா தான் நமக்கு உபதேசம் கிடைக்கும். அதனால வர இங்க நிக்க வச்ச தவிர இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அத்தனை தூரம் இங்க சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன? அவ அவதாரம் பண்ணிட்டு காமிச்சிருக்கிற. ஆக இங்க நியாயமா ஒவ்வொரு இலை இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இது. அதனால்தான் பகவானுக்கு இங்க பண்றதுனால, இவனுக்கு சரீரம் கொடுத்ததுனால அவனுக்கு வைஷம்னு நினைக்கிறது, அதாவது பாரபட்சம் பார்க்கறது கிடையாதுன்னு தெரிகிறது. இதுக்கு மேல சரி சுவாமி சொல்லிக்கிறாரு. சரி சுவாமி, இங்க நான் மறந்துட்டேன் வச்சுக்கேன். சில பேர் என்ன சொல்றா, இந்தந்த கர்மாவால பிறந்தபடியால சில பேர் ஜாதகம் போடுறாங்க இல்லையா, ஜாதகம் போட்டு கணிக்கிறா இவாளுக்கு இந்த இடத்துல மோட்சம், இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்றா இல்லையா. அதே போல எல்லாரும் ஒரு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு, ஒரு 10,000 பேர் போயிடுறான். சில இடத்துல பார்த்துக்க வேண்டிய திடீர்னு சுனாமி வந்துச்சு, ஒரு 5 லட்சம் பேர் போயிட்டா, 2 லட்சம் பேர் போயிட்டா, 1000 பேர் போயிட்டா அப்படின்றா இல்லையா. இப்ப அவ பறந்துருக்கா, ஜாதகம் எழுதுறா. ஜாதகம் எழுதி முடிச்சோடனே அவளுக்கு இந்த ஆயிரத்து குறிச்சு வச்சிருக்கா இல்லையா. இப்ப ஒரு 1000 பேர் கலந்து போயிட்டா இல்லையா. இப்ப 1000 பேருடைய ஜாதகம் ஒரே மாதிரியா இருக்குமா? திரும்ப சொல்ற, இந்த வயசுல உனக்கு மரணம் இருக்கு சொல்றா இல்லையா. அதே போல இப்ப 1000 பேர் வெவ்வேறு வயசுல இருக்கான். வெவ்வேறு வயசுல இருக்கிறது பண்ணல, வெவ்வேறு நட்சத்திரத்துல பிறந்திருக்கா, வெவ்வேறு ஆண்டுல பிறந்திருக்கா. ஆனா அவ அத்தனை பேரும் ஒரே ஜாதகமா இருக்கிறதுன்னா அவங்க நேரத்தில் போக முடியும். ஒரே ஜாதகம் என்ன அர்த்தம்னா, அந்த நாள் போகணும்னு அவளுக்கு இருக்கு, போக முடியும்னா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே. நிறைய பேர் பாக்குறேனே, இது ஒருத்தர் போறோம், நாளைக்கு ஒருத்தர் போறோம், நாளைக்கு ஒருத்தர் போறான்னா
அப்ப அவருடைய 1000 பேருடைய ஜாதகத்தை கொடுத்து வச்சுட்டு சுவாமி இவர்கிட்ட பார்த்தா இவருக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, இவர்கிட்ட பார்த்தா போன வருஷமும் பணமா இருக்கு, இவர்கிட்ட பார்த்தா இன்னும் 20 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, இவர்கிட்ட பார்த்தா திருவழுஷம் 4000 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லி இருக்கப்படுறது இது சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்க சுவாமி இவ என்னமா போயிட்டாருன்னா இப்ப என்னமா போயிட்டாருன்னா இப்ப பிறந்த ஒரு நாளை குறிப்பை காட்டிலும் இன்னொன்னு வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியறதா இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இது சொல்ல வரேன்னா அநேகமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பெட்டிக்கு முன்னாடி உட்கார வேண்டியது காட்டால அவ ஒவ்வொன்றும் சரிதான் வருவா. 12 கட்டம் இருக்கு இல்லையா, அது என்ன கட்டணும் அந்த கட்டத்துக்கு தான் இது பண்ணுங்கோ இது பண்ணுங்கோ இது பண்ணுங்கோ அது பண்ணுங்கோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவளை நம்பி என்ன பண்ணுவா ஒவ்வொன்றும் பண்ணிட்டே வருவோம். எந்த கட்டமும் விடாது, ஒரே கட்டம் அந்த கட்டம் தான், மற்ற கட்டம் கிடையாது. அப்ப இருந்து என்ன தெரியுது, அவ அத்தனை பேர் கிளம்பி போயிட்டாருன்னா அவளுக்கு ஒன்னா எடுத்துன்னு போகணும். வெவ்வேறு ஜாதகம் வெவ்வேறு நட்சத்திரங்கள் வெவ்வேறு நிலையில இருக்கா இருந்தாலும் அவளுக்கு எப்படி சுவாமி நடக்கிறது? இதத்தான் கர்மான்னு சொல்றாங்க. இந்த கர்ம பலனானது பகவானுடைய திருவுள்ளத்தில் இருக்கே தவிர அது இந்த கட்டத்துக்குள்ள காமிக்குமான்னா காமிக்காது. நம்முடைய பூர்வாச்சாரியெல்லாம் எந்த ஜாதகத்தையும் பார்த்ததே கிடையாது. கல்யாணம் வரணுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் வரம் பார்க்கறா பொண்ணு பார்க்கறான்னா என்னோட இந்த நட்சத்திரம் கூட இது கூடாது, ஆண் மூலம் அரசாங்கம், பெண் மூலம் நிர்மூலம், அவிர்த்த பொண்ணு தவிர்த்து எதுவோ சொல்றேன். எதுவும் நிறைய இருக்கு, ஒண்ணு ரெண்டு போய் கேட்டாலும் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பழமை இருக்கா ஜாதகத்திலேயே நமக்கே தெரிய மாட்டேன்றது. என்னென்ன சொன்ன இந்த மாதிரி எங்க எழுதி வச்சிருக்காரா, ஒரு பசஞ்சலி எழுதி வச்சிருக்காரா, பாணினி எழுதி வச்சிருக்காரா, யாராவது அஸ்ட்ராலஜர் யாராவது எழுதிக்கிறா அந்த மாதிரி ஒண்ணுமே காணும். ரெண்டாவது எந்த ஜாதகத்திலுமே இதுக்கு இது பிராயச்சித்தம் எங்க எழுதி வச்சிருக்காருன்னா உண்மை இல்லை. ஒரே பிராயச்சித்தம் அவர் தான் பிராயச்சித்தம், மற்ற இதுவுமே பிராயச்சித்தம் கிடையாது. என்ன பண்ண முடியும் பிராயச்சித்தம் ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் சொல்லியிருக்காருன்னா அப்ப இது எல்லாத்த விட ஏதோ ஒண்ணு இருக்கு. எது? கர்மம். அந்த கர்மத்துக்கு தகுந்தாற் போலதான் உனக்கு சரீரம் தவிர கர்மம் முந்ததான் நீ பிறக்கிற, நீயா இச்சையா பிறக்கிறது இல்லை. நீயா இச்சையா போனா நான் இன்னைக்கு இந்த ஜென்மம் வேணும், இந்த ரொம்ப ஜென்மம் ரொம்ப நாள் இருக்கும், போன ஜென்மம் ரொம்ப நாள் அனுபவிச்சு சுவாமி பெரிய 10 பங்களா வச்சிருந்தேன், ராஜாமா இருந்தேன், அதே மாதிரி ஜென்மம் கொடுன்னா வராது. அது என்ன அடுத்த ஜென்மம் என்ன பாம்பா இருக்கலாம், பள்ளியா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த ஜென்மாவுக்கு அந்த கர்மா படுத்து அதுக்கு தகுந்தா போல பகவான் கொடுக்குறான். இதுக்கு சொல்லுவாங்கன்னா இப்ப வைஷன்ய நைவினம் கிடையாது, தகுந்தாப்புல அதுக்கு தகுந்த தேசத்தை வைக்கணும். இப்ப பிராட்டிக்கு அசோகவனம் எங்கேயோ அங்கேயே பார்க்கலாம். இந்த கர்மங்கள் கொண்டு வந்து உள்ள வைக்கிறது இல்லையா இப்ப சுவாமி. அப்ப சரி நீங்க என்ன சுவாமி சொன்னேன், கர்மா உந்தத்துல பறக்கணும்னு சொன்னேன். இப்ப சீட்டை அசோகவனத்துக்கு போனா எதுக்கு? அசோகவன் என்ற சிறை பட்டா இல்லையா, சிறையில கொண்டு போய் வச்சது யாரு? ராவணன் தானே. அப்ப நம்மை இந்த சரீரம் என்ற சிறையில கொண்டு போய் வச்சது யாரு? கர்மாவா பகவானா? கர்மான பகவானுக்கு சம்பந்தம் இல்லையா? இப்பதான் முதல்ல பார்த்தோம் பகவான் சம்பந்தம் இல்லை. கர்மா அச்சிட்டு பகவான் தான் கொண்டு வைக்கிறாங்க. அப்ப பகவான் ராவணனா? இப்ப என்ன பார்த்துக்கணும், சீதையை கொண்டு போய் வச்சது யாரு சிறையில? ராவணன் தானே. அதே போல நம்ம இந்த சரீரம் என்கிற சிறையில வச்சது யாரு? கர்மா தான் வச்சிருக்கு. ஆனா அந்த கர்மத்தின் மூலமா வச்சது யாரு? பகவான் தானே. அப்ப பகவான் ராவணனா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நாம தானே வச்சுக்கோம், நாம கர்மா சிறையில வந்துட்டோம் இல்லையா. ஏன்னா இது விட்டு வச்சுக்கேன் என்னைக்காவது உங்களுக்கு தோணும் உங்களுக்கு. அதான் சொன்னேன் அன்னைக்கு சுவாமி சொன்னாரு இந்த மாதிரி சீத்தையை கொண்டு போய் வச்சுட்டாரு. சீத்தை சிறப்பட்டா அசோகப்படுறேன், சிறப்பட்டதுக்கு காரணம் யாரு? பாகவத காரணம். பாகவத அபிதாரமா இருந்தாலும் கொண்டு போய் வச்சது யாரு? ராவணன் தானே. அதே போல ராவணனால தானே கொண்டு போய் வச்சாரு. இல்லைன்னா போகிறது இல்லையே, போகிறது கவனிக்கிறது. அதே போல நான் ஏதோ பண்ணினேன், அந்த கர்மத்தின் ஒரு சரீரத்தை எடுக்கிறேன், அந்த சரீரம் தான் எனக்கு சிறை ஆயிடுச்சு. அந்த சிறைக்குள்ள என்ன பண்ண? ஆத்மா கொண்டு வச்சேன். என்ன ஆத்மா சொல்ல முடியாது, ஆத்மா தான். எந்த ஆத்மானா அது தவறான ஒரு ஏன்னா என்னன்றது வேறு ஆத்மான்றது வேறுன்னு இருக்கும். ஆத்மா தான். ஆத்மா கொண்டு அங்கே வச்சுட்டா இல்லையா, வச்சதுக்கு அப்புறம் இது சிறை ஆயிடுச்சு. இப்ப இந்த சிறையில யார் வச்சது? பெருமாள் தானே வச்சார். அப்ப பெருமாள் ராவணனை போலவா? ராவணன் தான் கொண்டு போய் சிறையில் வச்சுட்டாங்க. அதே போல என்னையும் பெருமாள் ராவணனாக கொண்டு போய் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லாமன்னா சொல்ல முடியாது. பெருமாளா கொண்டு போய் வைக்கல, கர்மம் முந்த கொண்டு போய் வைக்கிறோம்.
நல்லா ஞாபகம் சொல்லுவோம். பெருமாள் என்ன சொல்ல மாட்டாரு, அவர் ஒரு காவலாளி. காவலாளி இந்த கர்மா சரியா வேலையை பண்றதா பார்த்துட்டே இருப்பார். சரியா வேலை பண்றதா, இந்த கர்மா படுத்த உடனே அதுக்கு தகுந்தவரை என்ன சரீரம் இது கொடுக்கலாம் அப்படின்னு கர்மா அதெல்லாம் பண்றாரு தவிர இவரா பண்ணல. ஆனா அந்த ராவணன் தானே பண்ணா அப்படின்னா, ராவணன் பண்ணி இருந்தாலும் பண்ணுவதற்கு எது கேட்டு எது காரணம்? பாகவத அபச்சாரம் காரணம்னா ஞாபகம் இது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னா, சிறைப்பட்டான்னு சொன்ன உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ராவணனிடத்துல கொண்டு போய் குற்றத்தை ஏற்றுவான். சுவாமி நான் நல்லா தான் சுவாமி, சில பேர் உடனே சொல்லுவான் அவனா பண்ண சுவாமி, அவர் தான் வந்து இடிச்சுட்டாரு, அவர் தான் வந்து இடிச்சாருன்னு தெரியாது இல்லையா? நீ ஏன் அங்க ஒன்வே போட்டிருக்கு, நீ அது போயிருக்கலாமா? அதை பத்தி பிரச்சாரமா பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கேன். அப்ப இவர் நேர்வழியில போக வேண்டியது போகாதபடியால் தானே அவன் வந்து இடிச்சிருக்கான். இடிச்சது அவன் குற்றமா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ பண்ணது குற்றமே இல்லையா? இருக்கு. நீ நேர்வழி போயிருந்தா நடந்திருக்குமா? அதே போல சீதை பாகவத அபச்சாரப்படாம இருந்திருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி நீ இங்கே இரு, இங்கே நீ இங்கே இரு, இங்கே ஒண்ணு இல்லை, ராமனுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லியா, நீ சொல்ற வார்த்தை நான் நம்பிட்டு இருக்கேன், நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப ராவணன் வந்திருப்பானா? வந்தாலும் சீதையை அவன் கவர்ந்து கொண்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இது எதனால அங்க போயிட்டு அபச்சாரப்பட்டபடியாக தான் போயிட்டு. அதே போல நமக்கு சிறைவாசம் எதனால ஏற்பட்டது? கர்மா இருக்கிறபடியாக. அந்த கர்மாவை யார் பண்ணது? பெருமாள் பண்ணார கர்மா. நம்ம ரொம்ப சௌக்கியமா அவங்க படிய போட்டுவோம், அவர் தான் நான் பண்ணார். அவரும் சிலதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார், அதையும் சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோமோ, தப்பு பண்ணிட்டு இருக்கச்சே நம்ம தகப்பா இருக்கார், என்ன பண்ணுவார் உடனே? அதெல்லாம் என்ன பண்ற தப்பு, எல்லாம் சொல்லாத, முதிர தட்டி பேசாம சொல்றதா இல்லையா? அதே போல நான் ஏதோ பாவத்தை விசாரிக்கிறேன், அங்கிட்டு வந்து நேரம் வந்து இன்னும் இன்னும் நீ காலேஜ் முன்னாடி நீரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதல ஒரு தட்டி தட்டி பேசாம இரு சொல்லலாமா கூடாது? பார்த்துட்டே இருக்க, பார்த்துட்டே இருக்க, என்ன சொல்றது? பார்த்துட்டே இருக்கிறது. இங்க ஒரு பாம்பு வந்துருக்கு, பாம்பு ஒன்று அந்த அம்மா வந்து கடிக்கிறேன், அது மாதிரி பட்டு தூங்கிட்டு இருக்கான். உடனே முடிச்சுட்டு இருக்கா, என்ன பண்ணும்? வந்துட்டு ஒன்று அந்த அம்மாவை ஏற்கணும், இல்லை பாம்பாவது விலைக்கு போடணுமோ, என்ன நல்லா கடிக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆழ்வார் அப்படிதான் பண்ணிட்டார். நெல்லி போட்டிருக்கேன் பார்த்துக்கோன்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. கழுதை உதடாட்டம் கண்டன்றையன் மணங்கீர்கள் மாயத்திராண்டவர் வேதம் வல்லாரையும் பார்த்துருக்கு. ஆச்சரியமான பாத்திரம், தீர்ப்பாரையான ரொம்ப ஆச்சரியமான பாத்திரம். நீ இதெல்லாம் ஆழ்வாரோட சம்பந்தப்பட்டதான் நமக்கு நல்லா ரசிக்கும். எத்தனை பண்ணாலும் சரி, எத்தனை பகவான் விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி, அருளி செயல்ல இருக்கக்கூடிய ஒரு ருச்சியானதே வேற எங்கேயும் வர. அதனால்தான் குருவாசம் என்ன பண்ணியிருக்கா, எத்தனை சாஸ்திரம்னா படி, பொழுதுபோக்கு அருளி செயலின்னு முடிச்சுட்டா. பொழுதுபோக்குன்னு என்ன காலட்சேபம் எதுன்னா, எத்தனைதான் திருமந்திரம் துவயம் தர்மஸ்லோகம் தத்துவத்திரையும் மண்டபத்திரையும் என்னென்னவோ இருக்கலாம். எத்தனை திரயத்துக்கு ஒன்றும் படத்துல நம்ம சம்பிரதாயத்திலே திரயமா இருக்கலாம், சதுர்பூஜமா இருக்கலாம், என்னதான் இருக்கலாம். ஆனா கடைசியில முடிவு எதுன்னா ஆழ்வார் அருளிச்செயல் தான் பொழுதுபோக்கு அருளிச்செயல். யார் சொல்றா? வேற யார்? நம்பில்லை நஞ்சி அது எல்லா தொடக்கமா இருக்கா அத்தனை சொல்றாரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆழ்வார் சொல்றாரு, கவிதை உதற்கு நான் தானியெல்லாம் காய போட்டிருக்கேன், பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோ, வந்துட போறது பட்சி வந்துட போறது, எது வந்துட போகுது, நாய் வந்துருக்கு, கழுத வந்துட போகுது, கழுத வந்து சாப்பிட போறது பார்த்துக்கோன்னு சொன்னான். சரி ஆழ்வார் போயிட்டு தான் காரியத்தை பார்த்துட்டு இருந்தார். அந்த குழந்தை பார்த்துட்டே இருந்தது, கழுதை வந்து சாப்பிட்டுச்சு, பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டு எல்லா குழந்தையும் சாப்பிட்டுச்சு. ஆழ்வார் வந்து வேற, என்ன குழந்தை உன்னை பார்த்துக்கோன்னு சொன்னே பார்த்துக்கலையான்னு? பார்த்தனே. இந்த குழந்தை சொல்லிச்சு, என்ன பார்த்தேன்னு? என்னமா சாப்பிட்டதுன்னு பார்த்தேன். என்ன நீ பார்த்தே சொல்றீங்க? நீ என்ன சொன்ன? கழுதை வந்து சாப்பிட போது பார்த்துக்கோன்னு சொன்னேன், கழுதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அதே போல பார்க்கறேன். என்ன பாக்குறாங்கன்னா, நீ என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்க, என்னென்ன தப்பு பண்ற பார்த்துட்டே இருக்க. இந்த தப்பை தட்டு கேட்டு, இந்த தப்பு பண்ணாது, இது தப்பு தான் பண்ணாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா? சொல்லவே மாட்டேன். ஆச்சாரனா சொல்லுவார், பகவதானா சொல்லுவார், தகப்பனானா சொல்லுவார். இவர் சொல்றதே இல்லை, இவன் அது பண்றதே இல்லை. இவர்கிட்ட அந்த குற்றம் இருக்கா இல்லையா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நான் தப்பு பண்ணதுக்கு காரணம் இவர் தான். ஏன் நான் படத்தை விரதம் சொல்லி சுவாமி சொல்லியிருக்கணும், இவர் தானே சொல்லியிருக்கணும். இவர் சொல்லி கட்சி சொல்லாம கட்சி தப்பு யாருது? ஒரு படங்க இருக்கு, தீபம் இருக்கு, தீபம் ஏற்றி வச்சிருக்கோம், தீபத்துக்கிட்ட போறது, கிட்டக்க போறவங்க என்ன பண்ணுது? தீபம் சுடுன்னு தாயார் தானே சொல்லணும். குழந்தை போறதா போட்டு சுட்டு கொடுத்தோம்,
அப்பதான் அது பெண்ண புத்தி வரும் அப்படின்னு விட்டுவாட தாயா. விடமாட்டாடியா. எப்படி என்ன பண்ணுவா? அந்த குழந்தைய விளக்கி விடுறதுக்கு தொற்று பொருள் விளக்கி விடுவாடியா. அந்த மாதிரி விளக்கணுமா வேண்டாமா? வேறு விளக்குறதே இல்லை. நம்ம கேட்டோம், ஏன் சுவாமி விளக்குறேன்னு. நான் தான் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கேனே. இந்த தீபம் குழந்தைக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அந்த அந்த தீபம் சுட்டுடுன்ற ஞானம் குழந்தைக்கு இல்லை. ஆனா சுட்டுடுன்ற ஞானம் உனக்கு நான் கொடுத்துருக்கேனே, அது சுடுன்னு தெரியமே, இந்த சுட்டு நீ அனுபவப்பட்டிருக்கியே, அதுக்கு நான் பிடிவாதமா அதை போய் தொடத்தான் செய்வேன்னு நீ தொட்டேன்னா நான் என்ன பண்ணேன்? நான் சொல்றது புரியல. நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் அத்தனை இப்படிதான் மைண்டு. நிறைய தெரிஞ்சே பண்ணக்கூடிய பாவங்கள் தான். நம்ம நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது சொன்னேன். தெரியவே தெரியாத ஒண்ணு சொல்ல முடியாதுன்னா, பசுமாடு பண்ணா தெரியாது, குழந்தைகள் பண்ணா தெரியாது, மற்றவா பண்ணா தெரியாது. ஆனா நமக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, எல்லா ஞானம் கொடுத்துருக்கான். சாஸ்திரம் கொடுத்துருக்கான், பகவதால கொடுத்துருக்கான், ஆச்சாரியில கொடுத்துருக்கான். அதை புரிய வைக்கிறதுக்கான உபன்யாசம் அங்கங்க பேச சொல்லியிருக்கான். அதுக்கான புத்தகங்கள் நிறைய போட்டிருக்கான். பெரியவா நிறைய சத்சங்கத்தோடு சேர்ந்து அவாவுடைய உபதேசங்கள் நிறைய கேட்டுக்கோம். இத்தனையும் தெரிஞ்சும் இது தீயது இது நல்லது என்கிற விவேக ஞானம் கொடுத்துருக்கான். அத்தனையும் பண்ணியும் நான் இப்படிதான் பண்ணேன் அப்படின்னா இது எந்த கோஷத்தை கேட்கறது? என்ன பண்ணுவார் அவரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட்டை பக்கத்திலே இருந்தது இப்படி பண்ணாத பண்ணாத சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. ஆரம்பத்தில் என்ன சொல்லலாம்? ஆரம்பத்தில் என்ன, இந்த குழந்தை ஒரு குழந்தை இருக்கு, எல்கேஜி படிக்க போகணும். அதுவும் என்ன பண்ணும்? அடம் படிக்கும். நான் போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன். படிக்கிறதுக்கே குழந்தை எத்தனை பேரும் ஆயிடுச்சு. அடுப்பிருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? 2 முதுகு 2 வைப்பா. நீ போய் தான் ஆகணும். உனக்கு உட்கார வச்சு என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கா. ஆச்சு 10ஆம் வகுப்பு ஆச்சு. அப்பவும் அதே மாதிரி இருந்தா எல்கேஜி இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தா தேவையில்லை. 10ஆம் வகுப்பு ஆச்சு அதே மாதிரினா அப்ப என்ன பண்ணுவோம்? அப்போ கூட வருவாங்க. வாய்ப்பே இல்லையே. அப்ப தெரிஞ்சுட்டாச்சுன்னா எப்ப தெரிஞ்சுட்டியோ, ஆரம்பத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அப்புறம் தட்டுவேன். அப்ப தட்டி இருக்காரு, தட்டாம ஒண்ணும் இல்லை. இப்பவும் தட்டுறாரு, தட்டாம ஒண்ணும் இல்லை. நாம புரிஞ்சுக்கல. சில காரியம் தான் நம்ம பண்றச்சு இது தவறுன்னு நம்ம மனசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பகவான் உள்ளுக்குள்ள அந்தரியாம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். நமக்கு இந்த புரிய வைக்கிறார். நம்ம அதையும் மீறிதான் நம்ம தவறு பண்றோம். நம்ம நல்லா தெரியும், நமக்கு இது பண்ணா தப்பு தெரியாது, தெரிஞ்சேதான் பண்றோம். பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்ப அதான் அந்த வைஷமிய நைகிரகங்கள் கிடையாதுன்னா. ஏன்னா அத்தனை தூரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல பிதாட்சிக்கு அசோகவனத்துல சிறை. அங்க ராவணன் பண்ணான்னா ராவணன் பண்ணதுக்கு எது காரணம்? எது ஹேது? காரணம் எது? பாகவத அபசாரம். அந்த பாகவத அபசாரம் இல்லைன்னா கட்ட போடுது. அதே மாதிரி நமக்கு இந்த சிறைவாசம் எது காரணம்? பாகவத அபசாரம். அதுதான் கர்மா. அதான் கர்மா வருது. எது? பாகவத அபசாரம் கர்மானார். இப்ப இந்த 2வது அது அபசாரப்பட்டாபடியால அனுகிறாங்க. 2வது விராட்டுக்கு அசோகன் போல இவனுக்கு பிரகிருதி சம்பந்தமான தேகம் அப்படின்னாரு. இப்ப பாகவத அபசாரம் தான் மிகவும் குரூரம். அந்த பாகவத அபசாரத்தாலே சிறைவாசம் ஏற்பட்டது. விட்டு பிரிஞ்சு சிறைவாசம். முதல்ல பாகவத அபசாரம் பிரிஞ்சுக்கா. பிரிஞ்சதோட மட்டும் இல்ல, சிறைவாசம் 2வது. நமக்கு என்ன? முதல்ல பாகவத அவதாரப்பட்டபடியால பெருமாள் விட்டு பிரிஞ்சிட்டோம். அவருடைய நினைவு போயிடுச்சு. நினைவு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சீதைக்கு பிரிஞ்சுட்டா, நமக்கு நினைவு போயிடுச்சு. நினைவு போயிடுச்சுனால என்ன அர்த்தம்? பிரிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். முதல் நிலை. இப்ப சீதைக்கு நமக்கு சரியா போயிடுச்சா? 2வது வார்த்தை என்ன? இந்த நிலை இருக்கிற பிராட்டிக்கு அசோகோணம் போல இவனுக்கு பிரகிருதி சம்பந்தமான தேகம் அப்படின்னு இல்லையா? பிராட்டிக்கு அசோகோணம் சிறைவாசம். எதனால? பாகவத அபசாரத்தாலே சிறைவாசம் ஏற்பட்டது. இவனுக்கு என்ன ஆகுதுன்னா சிறைவாசம் இங்க சரீரம் என்கிற சிறைவாசம் கிடைச்சிருச்சு. இந்த சிறைவாசம் இந்த சரீரமே சிறைவாசம்னா சரீரம் தான் சிறை, மற்றும் சிறைவாசனம். அடுத்து இப்ப 3வது பிராட்டிக்கு கந்தமூல பலன்கள் சமர்ப்பிக்கிற ராட்சச சக்திகளுடைய சகவாசம் போல இவனுக்கு புத்திரமித்ராதிகள் சகவாசம் அப்படின்னு. இது நீங்க கொஞ்சம் இப்ப மனசை பேசிக்கணும். இன்னைக்கே சொல்ல போறது என்ன சொல்ல வராரு இவர், என்ன எழுதிட்டார் முதலியாண்டா. ஆனா இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு ஆச்சரியமான வார்த்தை, ரொம்ப உயர்ந்த வார்த்தை. ஆனா நாம இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையா நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். விராட்டிக்கு மறுபடியும் கேட்கணும். விராட்டிக்கு கந்தமூல பலங்கள் சமர்ப்பிக்கிற ராட்சச ஸ்ரீகளுடைய சகவாசம் போலே. விராட்டிக்கு யார் என்ன சகவாசம்? ராட்சசனுடைய சகவாசம்.
அத்தனை 700 ராட்சசிகள் இருந்தா இல்லையா, அந்த சகவாசம் அவ கூட வந்து இல்லையா சகவாசம் போல இவனுக்கு புத்திர மித்ராதி சகவாசம். இவனுக்குன்னா யாரு? இந்த ஜீவாத்மாவுக்கு யார் சகவாசம்? புத்திர மித்ராதின்னா என்னது? உள்ள மனைவி, மக்கள், அண்ணா, தம்பி, இவெல்லாம் எது கண்டு போட்டல ராட்சச கோஷ்டில சேர்க்கிறார். நமக்கு கோபமா வராது. ஆத்துல போய் சொன்ன உடனே என்ன கிடையாது போயிட்டு வரும். ஆனா இவர் சொல்றார் அதுதான் இதுதான் விராட்டிக்கு நல்ல உண்டு. விராட்டிக்கு கந்தமூல பலங்கள் எல்லாம் சாப்பிடணும். கந்தமூல பலங்கள் தவிர்த்துக்க ராட்சஸ்களுடைய சகவாசம். ராட்சசியம் தான் கொடுக்குறா அவள் சாப்பிடறதுக்கு கொடுக்குறச்சு அவள் சகவாசம் இது போல போல இவனுக்கு அதே மாதிரி ராட்சசிய சகவாசம் இருக்குன்னா நாம நினைப்போம் இங்க இருக்கிற தீயவர்களுடைய சகவாசம் என்ன? தீயவர்களை யாரும் சொல்றா? புத்திரமித்ராதிகள் தான் தீயவர்கள். சுவாமி இது என்னமா சொல்லியிருக்கோம்? சாஸ்திர சம்மதமே இல்லையே. புத்திரர்களாகட்டும் மித்திரர்களாகட்டும் அதே போல இந்த பர்த்தாவாகட்டும் பாரியாவாகட்டும் இவெல்லாம் வந்து ராட்சசிகள் எங்க சொல்லி வச்சிருக்கு? இப்ப என்ன பேசுறாரு இவரு? இந்த பேசத்தே புரியலையே. அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்ன என்ன சொன்னேன், கொஞ்சம் உங்க மனசை தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் நமக்கு ராட்சசர்களா? பந்துக்கள் இல்லையா? அப்ப அது இந்த பந்து நம்ம எடுத்துக்க கூடாதா? இப்ப அந்த பந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்னா இப்ப நான் யார்கிட்ட பேச எழுந்த உடனே சவத்தை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா? இவெல்லாம் சொல்லிட்டா இவெல்லாம் ராட்சசெல்லாம் அவெல்லாம் கிடையாது, யாரையும் பேசுறது கிடையாது, பேசாம கண்ணை மூடிட்டு போகிறது கண்ணை மூடிட்டு வருது அப்படின்னா என்ன வாழ்க்கை அது? முடிவு வச்சு 5 நிமிஷம் முடிஞ்சு நேரம் ஆற்றுக்கு போயிட்டு நேரம் பர்த்தாட்ட போயிட்டு இல்லை பாரியா இங்கே பர்த்தா கேட்டா பாரியாட்ட பாரியா கேட்டா பர்த்தாட்ட போய் கேட்டு அவங்க சொன்னார் அதெல்லாம் புத்திர வைக்கிறாங்க ராட்சசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வச்சேன் என்ன ஆகும்? அப்புறம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுப்பாரா? இல்லை அன்னம் போடக்கூடிய பாரியா வந்து சரியா போடுவாளா? என்ன வார்த்தை பேசுறாரு? இந்த மாதிரி சொல்லலாமா? ஏன்னா பூர்வாச்சாரிகள் என்ன பண்ணாலும் அவ நிலை வந்து எழுதியிருக்கா. இப்ப நம்ம நிலை அவளுக்கு தெரியலன்னா நன்னாவே தெரியும். தெரியாத ஒண்ணு இல்லை. திடீர்னு இந்த மாதிரி சொல்றாருன்னா நமக்கு கோவம் வருது இல்லையா? இது என்ன நிலைன்னா இதை சொல்லி இதுன்னா அவளுக்கு இதை சொல்லியே பழக்கம். பல இடங்களை பார்க்கலாம். ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் அர்த்தமே தெரிஞ்சிடும். இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாரே சட்டு நம்ம வந்து வேற எதுவும் வெளிப்படாது. ஏன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வார்த்தை? முதலியாண்ட இந்த வார்த்தை சொல்லுவாரு. இப்ப இந்த வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தை சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்ப அவர் இத்தனைக்கு அவர் சன்னியாசியும் இல்லை. எம்பார் சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எம்பாட்ட அவ என்ன பண்ணா புத்திர உற்பத்தி ஆகணும், பாரியாவோட இறங்கி நின்னா அவரோட என்ன குடும்பம் நடத்துன்னு சொன்னதுக்கு பாரியாவோட குடும்பம் நடத்தணும் இருட்டு வேணும். எனக்கு இருட்டு இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும். இருட்டே என் கண்ணில் படலையேன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இதே கவனத்துக்குள்ள பகவான் என்னைக்குமே சேவை சாதிக்கிறார அவர் பரஞ்சோதி பரமா எப்பவுமே ஒழிச்சுன்னு அப்படி பரஞ்சோதி பரமா எப்பவுமே மலிச்சுன்னு இருக்கிறபடியால இவருக்கு இருட்டே தெரியல, என்னமா பண்றதுன்னு தெரிவிக்காரு. இப்ப அவர் வார்த்தையா இருந்தாலும் ஒரு எடுக்கலாம். இவர் அப்படி இல்லை, பதிலான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்றாருன்னா ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய வார்த்தையே தப்பா? என்ன பண்றா? அதாவது ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் தான் வச்சுக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். பூர்வாசாரிகள் தவறா பேச மாட்டான்னு உங்க மனசுல முதல்ல வச்சு இந்த வார்த்தை சொல்றாருன்னா அவ தவறு சொல்ல மாட்டான், என்னைக்குமே தவறு சொல்ல மாட்டான். ஏன் தவறு சொல்ல மாட்டான்னா நம்முடைய நல்லெண்ணத்துல நம்முடைய மோட்சத்துல ஆசை உடையவர்கள் பூர்வாசாரிகள். 2ஆம் பக்கம் தான் பெருமாள் இதெல்லாம் பார்த்தோம். நாம தப்பு பண்ணிட்டு இருந்தா பார்த்துட்டே இருப்பாரு. என்ன பார்த்துட்டு இருப்பாரு? கதிரை உதராட்டம் கண்டன் பயன் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நல்லா பண்ணிக்க பண்ணிட்டு இருந்தா மட்டும் இந்த விஷயத்துல பார்த்த மாதிரியே ஒருத்தர் எடுக்க போறோம். பண்றது மட்டும் இல்லை, அதை அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த காரியம் பண்றதுக்கு உண்டான உபகரணங்கள் வேற கொடுக்குறாங்க. இத்தனையும் அவதான் பண்றது. ஒண்ணு வேண்டாம், காவேரி கரைக்கு போறோம், மணல் திருட்டு கொள்ளை கேள்விப்பட்டு போகணும். நடந்துட்டு இருக்கு. அப்ப அது நல்லதா தீயதா? தீயத்தனை. இவர் அனுமதிக்கிறாரா இல்லையா? அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறது மட்டும் இல்ல, இவருக்கு இதை பண்ணா கடப்பாரா கத்தி கபடா எல்லாம் இவரே எடுத்து கொடுக்குறாரு. எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. காவேரியே காணும் போயிட்டு போறது இல்லையா? இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இல்லை.
தவறுன்னா உடனே தட்டி கேட்பார். அதான் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். யாரு? குருகூர் நம்பி, குறுங்குடி நம்பி இல்லை. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். குருகூர் நம்பி தான் திருத்தி பணிகொள்வார். குறுங்குடி நம்பி திருத்து வரான்னா, நான் எதுக்கோ சொல்லிட்டேன், நீ திருத்தணும், என் பட்சம் இல்லை, போயிட்டு வா அப்படின்னு. ஒண்ணு வேண்டாம். நம்ம 18 வார்த்தை பார்த்தோம்னா 11வது வார்த்தை பெருமாளை வரல. ஏன் நான் அவர் கிட்டக்கே வரல. அதான் அது பார்த்து அவ பார்த்து திருத்ததுன்னா அவ காரியம், நம்ம காரியம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சதுமே எங்கிட்ட வாங்க அப்படின்னு இருக்காரு. அப்ப திருத்தத்துக்கு உண்டான வாய்ப்பு யாரு? குருவாச்சாரியர் தான் கொடுக்குறா. அப்ப அவ இந்த நம்ம நன்னா கெடுக்கணும் அப்படின்னு பாப்பாங்கன்னா பார்க்கவே மாட்டேன். அப்ப இந்த வார்த்தை சொல்றான்னா அப்ப இந்த வார்த்தையில பூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். பூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். பூர்ணமா நம்ப சொல்றேன் சொன்னேன். கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லைன்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை நம்ம எதோ வச்சுட்டு இருக்கோம். கண்மூடித்தனமான நம்பிக்கை எதோ வச்சுக்கோம். ஒருத்தருக்கு சட்டவதி பண்ணணும்னு 50லயே முடிவு பண்ணுவார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் சட்டவதி போட்டி பண்ணிக்கிறேன், இன்னைக்கே மண்டபம்லாம் புக் பண்ணி இதெல்லாம் கண்மூடித்தனமான நம்பிக்கை தான். அது வரைக்கும் இருக்க நிச்சயம். கிளம்பி வளர்ச்சியே திருப்பி போறோமான்றது தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது, எந்த நிலையில இருக்கணும் தெரியாது, நேற்றுக்கு இருந்தவா இன்னைக்கு தெரியாது, என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் என் பிள்ளைய படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு சம்பாதிச்சு பெருசா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு வயசுல கனவு காணிட்டு இருக்கா. 25, 26 விஷயங்கள் கழிச்சு பண்ண வேண்டியது. இப்ப இதெல்லாம் நம்பி கண்மூடித்தனமான நம்பிக்கையா? கண்மூடித்தனமான நம்பிக்கை தான். அந்த கண்மூடித்தனமான ஒரு அஜித் வஸ்து நம்ம வைக்கிறோம். சாட்சாத் பகவான் அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன்னா நமக்கு பிரத்யட்சமா தெரியலன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பூர்வாச்சாரியர் சொல்லியிருக்காங்கன்னா அதை எல்லாம் சத்தியமான வார்த்தை. அதான் ஞாபகம். ஏன் சொல்றாங்க இந்த மாதிரி? அப்ப குழந்தைகிட்ட இருக்கப்படாதா? உத்தரவாதி இருக்கப்படாதா? இருக்கலாம். அவ இருக்கப்படாது சொல்ல. ஆனா ஏன் இந்த வார்த்தை சொல்றாங்க என்ன விஷயம்ன்றது அடுத்த சொல்றாங்க. 3வது வார்த்தை பார்க்கணும். 6வது ஆச்சாரிய